குழந்தைங்க 1 தொடக்கம் ஓயல் வரையான தரத்துல கல்வி கற்றுக் கொண்டிருப்பவங்களா, இலங்கையிலேயே தமிழ் மொழி மற்றும் ஆங்கில மொழி மூலமா உயர் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி ஒவ்வொரு பாடத்திற்கும் ஒவ்வொரு நிபுணத்துவம் வாய்ந்த ஆசிரியர்களை நியமித்து பிரசன்டேஷன் அடிப்படையிலான வெற்றிகரமான ஆன்லைன் கற்பித்தலை எங்களோட புலமை வித்தகன் இன்ஸ்டிடியூட்டால வழங்கி வரோம். தரம் 5 புலமை பரிசில் பரீட்சைக்கான சரியான நெறிப்படுத்தலும் இதற்குள் அடங்கும். வீட்டிலிருந்தே ஜூம் ஊடாக தரமான கல்வியை பாதுகாப்பாக பெறக்கூடிய வகையில் எமது கற்பித்தலை வடிவமைத்துள்ளோம். ஸ்கிரீன்ல தெரிகிற அந்த இலக்கத்தை தொடர்பு கொள்வதன் மூலமா இது தொடர்பான மேலதிக தகவல்களை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். நாங்க நேரா பேப்பர்ஸுக்கு போவோம், கேள்விக்கு போவோம். ஹேனுஷா முதலாவது கேள்வியை வாசிங்கம்மா. ஹேனுஷாக்கு ஸ்டக் ஆயிட்டு போல நடக்குது. இஸ்மா. குருவை அவதானித்து அதனை பற்றி மிகச் சரியான கூற்றை தெரிவு செய்க. விளையாட்டு மைதானத்தில் சிறுவர்கள் விளையாடுகின்றனர். 2 பிள்ளைகள் ஊஞ்சல் ஆடுகிறார்கள். விளையாட்டு முற்றத்தில் பிள்ளைகள் விளையாடுகிறார்கள். சார், முதலாவது விடை. அப்ப இங்க எங்களுக்கு இரண்டாவது விடையாமா? முதலாவது விடை. விளையாட்டு மைதானத்தில் சிறுவர்கள் விளையாடுகிறார்கள். ரைட். இது சரியா? பிழை. ஏன் ஏன் என்ன காரணம்? லெசிகா. சார், இது விளையாட்டு முற்றம். கேட்டிக்கா. விளையாட்டு மைதானம் என்பது வேற, விளையாட்டு முற்றம் என்பது வேற. இது விளையாட்டு முற்றமடா. என்ன இது? விளையாட்டு முற்றம். இந்த என்ன விளையாட்டுக்கான சரக்கு, ஊஞ்சல், மணல் விளையாட்டு இதுகள் இருக்கிறதுக்கு பெயர் விளையாட்டு திடல் அல்லது விளையாட்டு முற்றம். அப்ப விளையாட்டு முற்றத்தில் பிள்ளைகள் விளையாடுகின்றார்கள். பாத்தீங்களா? அப்ப சின்ன விஷயம் தான். என்ன விளையாட்டு மைதானம் தான் எங்க எல்லாம் பிள்ளைகள் விளையாடினா அது விளையாட்டு மைதானம் தான். இன்னும் பாத்தீங்களா? அந்த முற்றத்துக்கும் விளையாட்டுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சாதான் இந்த விட சரியான விட. ஜுகா அஸ்லாம். ஏதோ ஒரு வகையில் இருக்கும் என நீக்கப்பட வேண்டிய உருவை தெரிவு செய்க. என்னது? முதலாவது. ஏன் முதலாவது அணிக்க போறீங்க? சும்மா சார், எனக்கு சிங்கத்தை கண்டா பயம், அவரை கலாச்சு விட்ட வேண்டாம். சரி, என்ன அப்படியா? குதிரை எல்லாம் தாவரம். நோ 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 நோ, டோன்ட் வேஸ்ட் டைம். நோ, பிழையான விளக்கங்கள் சொல்லக்கூடாது. ரைட். யுமானா மகாஷ்மி. பூனை, குதிரை, மானெல்லாம் பூனை அனைத்து 3 5த்துக்கு அது குதிரை மானே வேட்டையாடாது சார். ஆனா சிங்கம் பூனை, குதிரை, மானெல்லாம் சும்மா எல்லாம் கலைக்க கூடாதம்மா. இப்ப நீங்கள் என்னத்தை நீக்க போறீங்க? ஒன்றை நீக்கினா மிச்சம் ஒன்றும் குழுவாக வரும். ஒரு நான் ஒன்றை யோசிக்க அது சரியாண்டு யோசிக்கணும். அந்த விட இங்க மூண்டிலே ஏதாவது ஒரு விடையா இருக்கான்னு யோசிக்கணும். சும்மா நாங்களா கற்பனையா ஓடக்கூடாது. ஏன்னா நீங்க அந்த டிவியில பாக்குற கார்ட்டூன் மாதிரி இருக்க கூடாது. கார்ட்டூனை பார்த்துட்டு கார்ட்டூன் மாதிரி யோசிக்க கூடாது. இமேஜினேஷன். நோ. நாங்க சுற்றாடல்ல என்ன படிச்சினாங்க, என்ன இயல்புகள் அடிப்படையில படிச்சினாங்க, விலங்குகளுக்கு இடையில என்ன அடிப்படையில நாங்கள் என்ன பாகுபடுத்தலாம், அதை வச்சு கொண்டு பார்க்கணும். ஏற்கனவே இதை பேரு நிறைய படிச்சிருக்கிறேன். குழுவாக்கினா அது விதிமுறைகள் என்னன்னு ஏற்கனவே படிச்சிருக்கேன். சொல்லுங்க வாசனா. சார், சிங்கம், மான், பூனை எல்லாம் அனைத்து முன்னே. என்ன மான் அனைத்து முன்னியா? மானுக்கு ரச்சி இவதான் கொடுக்குறா. ஏன்னா
மானுக்கு இவதான் ஒரு நாளும் 2 கிலோ இறைச்சி வாங்கி கொடுக்குறா. வெள்ளுக்க போறேன். ஒரு குழந்தை பிள்ளை கேள்வி விளையல். இவரை நீக்கி விட்டா மற்ற எல்லாரும் கொம்பில்லாத பிரான். குழந்தை பிள்ளை கேள்வியா இல்லையா? எப்ப பார்த்தாலும் உண்ணுகின்ற உணவு அடிப்படையில தான் பார்த்து கொண்டே இருக்கிறது. என்னத்தை சாப்பிடும், இது என்னத்தை சாப்பிடும், வேற ஒன்றும் யோசிக்கிறதே இல்லை. வால் அடிப்பு இருக்கிற வாழை வச்சுக்கொண்டு பார்க்கலாம். யாருக்கு கட்டையான வால், யாருக்கு நீளமான வால் என்று கூட பார்க்கலாம். யாருக்கு பாதங்கள்ல வந்து என்ன குழம்பு, என்னென்ன பிராணிக்கு குழம்பு இருக்குன்னு பார்க்கலாம். அது கூட இருக்குது. என்ன சில பிராணிகளுக்கு குழம்பு இருக்கும். நான் உனக்கு குழம்பு இருக்கா? இல்ல. குதிரை, ஆடு, மாடுக்கு தான் குழம்பு இருக்கு. அப்ப அந்த அடிப்படையில கூட பார்க்கலாம். பிற குழம்புண்டா சார் என்ன வீட்டங்கட வீட்டையும் குழம்பு இருக்குதான் சார் கேட்கிறீங்களா? சரியோ? ரைட். அப்ப பிராணிகளையா இருக்கலாம், என்னத்தை வகைப்படுத்துறதா இருந்தாலும் அதுண்ட இயல்புகளை கவனமா பார்க்கணும். இதை ஒரு சாதாரண விஷயம். என்ன கொம்ப கண்ணால பார்க்க தெரியுது, இதுக்கு மட்டும்தான் கொம்பு இருக்குண்டு. அப்ப இவரை நீக்கி விட்டா மிச்சம் 3 பேரும் ஒரு குழுவில வந்துருவீங்க. கொம்பில்லாத பிராணியர். ஒரு குழந்தை பிள்ளை கேள்வி தெரியாம இருக்கிறீங்க பிள்ளைகள். வரும். தொடக்கத்தில் தரப்பட்டுள்ள உருக்களை தொடர்படுத்தி போது கிடைக்கும் உருவை தெரிவு செய்க. எத்தனையாவது விட? 2வது. 2. ஏன்னா அதாவது நாங்கள் இந்த உருவத்தையும் இந்த உருவத்தையும் இந்த உருவத்தையும் இணைக்க போறோம். அப்ப இணைக்க பாருங்க, இவரை மற்ற பக்கம், அதாவது இந்த பக்கம் திருப்பினம் என்றா ரைட், அந்த வட்டம் கீழே வந்து, அந்த வட்டம் வந்து என்ன செய்ய வேண்டாம், கீழே வந்து ரைட். சரியா? எப்படி திருப்பினம் என்று சொன்னா இந்த வட்டம் இங்கால வந்து இந்த பக்கம் திருப்போம். அதே மாதிரி இவரை திருப்பி நிமித்தி இந்த பக்கம் இந்த பக்கம் இருக்கிற மாதிரி இவரை கொண்டு போய் இங்க வைக்கலாம். வச்சோம்னா சரியான வழியா இருக்கும். என்ன? 2. வெரி குட். ஜெய வைஷ்ணவ். சொல்லுங்கடா. பின்வரும் பந்தியில் உள்ள இரு வெற்றிடங்களையும் நிரப்புவதற்கு மிகவும் பொருத்தமான சொற்றொடரை தெரிவு செய்க. கடலில் இருக்கும் பிற நீர்நிலைகளில் இருந்து நீரானது கதிரவனின் வெப்பத்தால் நீராவியாகி மேலெழுந்து செல்கிறது. அப்படி மேலெழுந்து சென்று குளிர்வடைந்து மேகங்களை அடையும் போது குளிர்வடைந்து நீராக மாறுகின்றது. இந்த நீரானது துளிகளாக பூமியின் நீர்ப்பரப்பில் விழும்போது மழையானது ஏற்படுகின்றது. 3வது. அப்ப என்னவா? கடலில் இருந்து பிற நீர்நிலைகளில் இருந்தும் நீரானது கதிரவன் என்ற வெப்பத்தால, சூரிய வெப்பத்தால என்ன நடக்க போகுது? அது நீராவியா மாறப்போகுது. அப்ப நீராவியா மேலெழுந்து செல்லுது. அப்படி மேலெழுந்து சென்று மேகங்களை அடையும் போது திருப்பி என்ன செய்யுது? குளிர்ச்சி அடைஞ்சு அது திருப்பவும் நீராக மாறும். சரியா? அப்ப சரியான விடை 3வது விடை. அமீரா. கீழே உருவில் காட்டப்பட்ட கம்பித்துண்டினை அவ்வாறே பயன்படுத்தி எல்லா பக்கமும் சம அளவுடையதாக ஆக்க முடியாத வடிவம் எது? 2வது சார். ரைட். என்ன? ஓகே. அப்ப கீழே உள்ள உருவில கம்பித்துண்டை நாங்கள் பயன்படுத்தணும். அப்படியே முழுசா பயன்படுத்தணும். அப்படி முழுசா பயன்படுத்திக்க எல்லா பக்கமும் சம அளவுடையதாகவும் இருக்கணும். அப்படி ஆக்க முடியாதது. அப்ப 48 சென்டிமீட்டர் கம்பியை கொண்டு 4 பக்கம் சம நீளம் உள்ளது. உருவத்தாக்கலாமா? 4ஆல வகுக்கலாம். 12. சரி. 6 பக்கம் நீளம் உள்ளது. என்ன? அப்ப 48 என்ன செய்ய போறோம்? அறுகோணி. பாருங்க, 1 2 3 4 5 6. 6ஆல வகுத்தமெண்டா
எண்ணாறு 48 உருவாக்கலாம். ஆனா இது ஐங்கோணி உருவாக்க முடியுமா? முடியாது. 48 அஞ்சால வகுத்தா மிச்சம் 3 வரும். அப்ப உருவாக்க முடியாதது, ஆக்க முடியாத வடிவம். கெட்டிக்காரர் பிளவுறது இதுல ஆக்க முடியாதது அல்லாததை வாசிக்கிறதே இல்ல. ஏன்னா அவதான் பெரிய கெட்டிக்காரர் இல்ல. ஏன்னா அவை அதெல்லாம் வாசிக்க மாட்டினோம். அறவாசி கேள்வியோடைய விடி எழுதியிருக்கணும். அடுத்த கேள்வி ஷஹாமா 565 எனும் எண்ணை பின்னால் இருந்து முன்னால் எழுதினாலும் அதே எண்ணை கிடைக்கும். இது போல எழுதி அதே எண்ணை கிடைக்கக்கூடிய எத்தனை எண்கள் 2000க்கும் 3000க்கும் இடையே உள்ளன? 10. சரி எப்படி 2000க்கும் 3000க்கும் இடையில வடிவாக்கமணியுங்கோ. முன்னாலே இருந்து எண்ணிக்கையும் அதே மாதிரி வரணும், பின்னாலே இருந்து எண்ணிக்கையும் அதே மாதிரி வரணும். எங்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா ஆரம்பத்துல 2 தொடங்குது. அப்ப கட்டாயமா இறுதி இலக்கமும் 2 இருக்கும். ஓமோ இல்லையோ? அப்ப 2002. அப்ப இந்த விடைக்குள்ள இருக்கிற இந்த 2 இலக்கமும் ஒரே இலக்கமாக இருக்கும். எங்களுக்கு ஆரம்ப இலக்கம் 2000. அப்ப நிச்சயமா இறுதி இலக்கமும் 2 இருக்கும். வேற வழியே இல்லை. அப்ப இந்த 2 இலக்கத்தையும் மாத்தலாம். ஆனா இந்த 2 இலக்கமும் ஒரே இலக்கமா தான் இருக்கும். எப்படி? இங்க முதலாவது 1 போடலாம், அடுத்தது 2 போடலாம், அடுத்தது 3 போடலாம், ஆமல்ல? 4 போடலாம், 5 போடலாம், 6 போடலாம், 7 போடலாம், 8 போடலாம், 9 போடலாம். வேற ஏதாவது இலக்கங்கள் இருக்கா? அப்ப மொத்தம் எத்தனை இலக்கங்கள்? 1 2 3 4 5 6 7 8 9 10. 10. சரியா? அடுத்த கேள்வி சஷ்வின். எஸ். நெக்ஸ்ட். மேலே காட்டப்பட்ட தராசுகள் குறிப்பிடப்பட்டுள்ள நிலைகளின்படி நிலை குறைந்ததிலிருந்து கூடியவரை ஒழுங்குபடுத்த விடையாது. 2வது சார். எஸ். குழம்பு என்றா என்ன சார்? என்னது குழம்பு என்றாலோ? அந்த குதிரைகள் ஆட்டுக்கெல்லாம் கீழே கருப்பா இருக்குமல்ல, அந்த கருப்பு கருப்பு கட்ட மாதிரி கீழே இருக்கும், பாத்தீங்களா? அதுதான் குழம்புன்னு சொல்றாங்க. நாய் பூனைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா விரல் எல்லாம் இருக்கு, நல்ல மெதுவா இருக்கும் என துடைக்க. ஆனா ஆடு மாடுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா காலுக்கு கீழே ஒரு கருப்பு கலர்ல இருக்கும், கரும் கலர்ல இருக்கும். என்ன அதான் குழம்புன்னு சொல்றாங்க. சரி சரி, ஓகே. அடுத்தது ஆயிஷா அமீனா. மேலே காட்டப்பட்டுள்ள தராசுகள் குறிப்பிட்டுள்ள நிறைகளின்படி நிறை குறைந்ததிலிருந்து கூடியவரை ஒழுங்குபடுத்தப்பட்ட விடை யாது? 2வது விடை. எத்தனையாவது? 2வது விடை. இங்க எங்களுக்கு வெவ்வேறு தொகுதிகள் நிறை தந்தா நாங்க என்ன செய்யலாம்? ஏதாவது 2 தொகுதியை சேர்க்கலாம். இந்த 2 தொகுதியையும் நான் உண்டா சேர்க்க போறேன், பழமையா செய்கிற மாதிரி. ஏன்னா இந்த 2 தொகுதியையும் ஒண்டா சேர்த்தனுண்டா அதனுடைய மொத்த நிறை எவ்வளவம்மா? 1450 கிராம். ஓமெல்லாம் இந்த இதையும் இந்த தொகுதியையும் 2 சேர்க்க போறேன். 2 சேர்த்தா 1450 கிராம் மொத்த நிறை. இதுல இருந்து இவரையும் இந்த நிறையையும் இந்த நிறையையும் நான் நீக்க போறேன். அதாவது இந்த தொகுதியில இருந்து இந்த தொகுதியை நான் கழிக்க போறேன். பழமையா நாங்க செய்வோம், ஞாபகம் இருக்கா? பொருட்தொகுதியில அதே விஷயத்தை நான் இங்க செய்ய போறேன். அப்ப யார் மிஞ்ச போற? இந்த சதுரமுகியும் இந்த சதுரமுகியும் மிஞ்ச போற. அப்ப 1450 கிராமில இருந்து 700 கிராம நான் கழிக்க போறேன். கழிச்சாடா 750 கிராம் மிகுதியாக இருக்கும். அந்த 750 கிராம் எதனுடைய நிற?
2 சதுரமுகியினுடைய நிறை. அப்ப 2 சதுரமுகியினுடைய நிறை 750 கிராம் என்றாடா ஒரு சதுரமுகியின் நிறை எவ்வளவா இருக்கும்? 750. 2ஆல நான் வகுக்க போறேன். 2ஆல வகுத்தா 2 6 மிகுதி 1 5 கீழே இறக்கினா 7 14 மிகுதி 1 5. அப்ப ஒரு சதுரமுகியினுடைய நிறம் 375 கிராம். அப்ப 800 கிராமில ஒரு சதுரமுகின 375 கனவுருண்டா 425 ஆயிருக்கு. சரியா? அப்ப கனவுருண்ட 425 இருந்தா நான்முகியிட 275 இருக்கு. நான் சொல்றது சரிதானே? அப்ப இதன்படி நிறை குறைந்ததிலிருந்து கூடியது வரை ஒழுங்குபடுத்தினா சரியான விடை 2வது விடையாக இருக்கும். 2வது விடை மிகச் சரியானது. அஸ்வினிட்ட ஒன் பண்ணி போட்டு கேள்வி கேட்கல. ரைட். 8வது அஸ்வின் உங்களோட கேள்வியை கேட்டுட்டு போயிட்டீங்க. இந்த கேள்விக்கு 8வது சார் நான் 7வது கேள்வி வாசிச்சேன் சார். வாசிச்சீங்களா? ரைட். ஓகே. அக்ஷயா, சி அக்ஷயா. ஏபி ஆகிய இரு நகரங்களுக்கிடையிலான தூரம் 72 கிலோமீட்டர் ஆகும். ஏயிலிருந்து பியிற்கு கால்வாய் அமைக்கும் பணியில் ஒருவர் ஏயிலிருந்து பியை நோக்கி 3 கிலோமீட்டர் கால்வாயை அமைக்கும் நேரத்தில் பியிலிருந்து மற்றொருவர் ஏயை நோக்கி 5 கிலோமீட்டர் கால்வாயை அமைப்பார் எனில் பணி நிறைவடைந்ததும் ஏயிலிருந்து ஆரம்பித்தவரை விட பியிலிருந்து ஆரம்பித்தவர் எவ்வளவு நீளம் அதிகமாக கால்வாயை அமைத்திருப்பார்? சார் இதுக்கு 18 கிலோமீட்டர். பாபமா? இப்ப ஒரே நேரத்துல நிகழ்வு நடக்குது. மொத்த தூரம் எவ்வளவு? அதாவது ஏயில இருந்து பி வரைக்கும். சாரி ஓகே. அப்ப ஏயில இருந்து பி வரைக்கும் மொத்த தூரம் எவ்வளவாமடா? மொத்த தூரம் 72 கிலோமீட்டர். சரிதானே? அப்ப ஒரு ஆள் ஏயில இருந்து அமைக்கிற, இன்னொரு ஆள் பியில இருந்து அமைக்கிற. அப்ப ஏயில இருந்து பியை நோக்கி 3 கிலோமீட்டர் அமைக்கிற நேரத்துல, இப்ப உதாரணமா ஒரு மணத்தியாலத்துல 3 கிலோமீட்டர் அமைக்கிறார் 2 பேர். மற்றால் பியில இருந்து ஏ நோக்கி 5 கிலோமீட்டர் அமைக்கிறார். அதாவது அதே நேரத்துல ரெண்டும் ஒரே நேரத்துல நிகழுது. அப்ப ஒரு மணத்தியாலத்துல இவர் 3 கிலோமீட்டரும் ஒரே மணத்தியாலத்துல 5 கிலோமீட்டரும் இணைக்கணும்டா 2 பேரும் சேர்ந்து சம நேரத்துல 8 கிலோமீட்டர் கால்வாயா அமைக்கணும். ஓமெல்லாம் எஸ். அப்ப மொத்தம் 72 கிலோமீட்டர் கால்வாயா 8 கிலோமீட்டர் ஒரு மணத்தியாலத்துல இணைக்கணும்டா அவைக்கு எவ்வளவு காலம் தேவைப்படும்? 9 மணத்தியாலம் தேவைப்படும். இந்த மொத்த கால்வாயையும் அமைக்கிறது. இப்ப நாங்கள் வருவோம். அவ 9 மணத்தியாலம் வேலை செய்திருக்கணும். முதலாவது ஆள் என்ன? 3 கிலோமீட்டர் ஒரு மணத்தியாலத்துல. அப்ப 9 மணத்தியாலத்துல 27 கிலோமீட்டர் அமைச்சிருப்ப. 2வது ஆள் 5 கிலோமீட்டர் ஒரு மணத்தியாலத்துல 9 மணத்தியாலத்துல 45 கிலோமீட்டர் அமைச்சிருப்ப. அப்ப மொத்தம் 72 கிலோமீட்டர் நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப கேள்வி, ஏயிலிருந்து ஆரம்பித்தவரை விட பியிலிருந்து ஆரம்பித்தவர் எவ்வளவு அதிகமாக கால்வாயை அமைத்திருப்பார்? 45 இருந்து 27 கழிச்சா 18 கிலோமீட்டர். 18 கிலோமீட்டர். நிகழ்வு ஒரு நிமிஷம். இந்த 2வது கேள்விக்கு ஒரு ஆள் மெசேஜ் பண்ணி கொண்டிருக்கிறீங்க. சார் இதுல சார் சிங்கம் வேட்டையாடி சார் சாப்பிடும், மற்றது ஒன்றும் வேட்டையாடாமத்தானே சாப்பிடும் என்று கேட்டா எலி என்னங்கோ கோவா கறியும் பருப்பு கறியுமோ சாப்பிடுறது? எலி பூனை வந்து எலிய வேட்டையாடித்தான் சாப்பிடும். என்ன ஆரம் பூனை வந்து கோவா கறி என்ன லீக்ஸ் கரெக்ட் சாப்பிடுறதோ இல்லத்தானே? எலிய பூனை வந்து எலியத்தான் வேட்டையாடி சாப்பிடுறது. அப்ப வேட்டையாடுதல் ஒரு எண்ணக்கருவா இங்க வரா. சரியா?
வால் வரலாம், சில நேரம் நீளமான வால் இருக்கிறது, கட்டையான வால் இருக்கிறது என்று நாங்க சொல்லலாம். அதுவும் அந்த எண்ணக்கருவுக்கு பொருத்தமானதா இருக்கும், விடையும் சரியா இருக்கும். வேற ஏதாவது எண்ணக்கரு இருந்தா சொல்லுங்க, அதை நான் இருக்கான்னு நான் செக் பண்ணேன். சரிதானே? கேட்ட கேள்வி மிகவும் பொருத்தமான விடை. மற்றாக்கள் நேரத்தை வீணாக்காதே. ஓகே, அடுத்த கேள்வி, 9வது கேள்வி. ஆதன்யா ஆதன்யா தலை விழுந்து போயிடும் போல எனக்கா? தலை விழுந்துருமோ? தலைக்கு ஒரு முட்டு கொண்டு கொடுத்து கொண்டிருக்கிறீங்க, தலை விழுந்துருமோன்னு கேட்டேன். தலைக்கு முட்டு கொடுத்து கொண்டிருக்கிறீங்க, தலை விழுந்துருமோன்னு கேட்டேன். நான் தலைய கையால பிடிச்சு கொண்டிருக்கிறீங்க. சரி சரி, வாசிக்கிறேன். ரோமோ. அருகே தரப்பட்டுள்ள இச்சட்டத்தில் காணப்படும் மணிகளில் 10,000களில் காணப்படும் மணிகளை மாற்றாத ஏனைய மணிகளை கொண்ட 5 இலக்க மிகப்பெரிய எண்ணை அமைத்து குறைந்தது எத்தனை மணிகளை இடம் மாற்ற வேண்டும்? சார், 2வது விடை 7 மணிகள். மிகச்சரியான விடை. என்ன அப்ப எனக்கு இங்க இந்த 10,000 இடங்களை பற்றி எனக்கு தேவையில்லை. எனக்கு தேவை 1000, 100, 10 கொண்டு. அப்ப நான் பெரிய எண்ண உருவாக்கணும் என்றா இந்த இடங்களை முதல்ல நிரப்பணும். அப்ப நான் என்ன செய்வேன்? இதுல 1, 2, 3, 4, 5, 6 இருக்கு. இன்னும் 3 மணிய கோக்கலாம். அப்ப இந்த ஒன்று, இந்த ஒன்று, இந்த ஒன்று, இதுல இந்த 3 மணியை கொண்டு வந்து நான் இங்க கோத்துருவேன். இனி மிச்சம் இருக்கிற ஒன்றை நான் இங்க கொண்டு போடுவேன். அடுத்த மிச்சம் இருக்கிற 3ஐயும் இங்க கொண்டு போடுவேன். இதுக்கு மேல நான் கோக்கையில இடம் இல்லை. அப்ப இந்த 7ஐயும் தான் என்னால் என்ன செய்து கொள்ள இயலும் பிள்ளைகள்? இங்கால கொண்டு போட இயலும். போட்டா 49,600 என்று விடையாக வரும். 7 மணிகள். 7 மணிகள். சரியா? ஆலியா இஷாக். பட்டு வரை இலக்கமிடப்பட்ட சிறிய புத்தகம் ஒன்றில் இருந்து ஒரு தாள் கிழிக்கப்பட்டது. கிழிக்கப்பட்ட தாள் தவிர்ந்த ஏனைய பக்க இலக்கங்களின் கூட்டுத்தொகை 44 ஆகும். எனவே கிழித்தெடுக்கப்பட்டது புத்தகத்தின் எத்தனையாவது தாளாகும்? 2வது விடை எத்தனையாவதுமா? சரி, வாரனா ஒரு நிமிஷம். எத்தனையாவது விட? என்னடா இது? எத்தனையாவது விடையாம சொன்னீங்க அம்மா? 2வது விடை சார். ரைட். 1 தொடக்கம் 10 வரை இலக்கமிடப்பட்ட சிறிய புத்தகம் ஒன்றிலிருந்து ஒரு தாள் கிழிக்கப்பட்டது. கிழிக்கப்பட்ட தாள் தவிர்ந்த ஏனைய பக்க இலக்கங்களின் கூட்டுத்தொகை 44. அப்ப வடிவா எங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், என்ன 1 தொடக்கம் 10 வரை இலக்கமிடப்பட்ட சிறிய புத்தகத்தின் தாள் கிழிக்கப்பட்டிருக்கு. இங்க இலக்கங்கள கூட்டுத்தொகையை பற்றி கதைக்கணும். அப்ப 1 தொடக்கம் 10 வரைக்கும் இலக்கமிடப்பட்டிருக்கின்ற மொத்த கூட்டுத்தொகை என்ன? 10 வரைக்கும் இலக்கப்படப்பட்டிருக்கு. அப்ப 10க்கு அடுத்த எண் 11. 10 தர 11 55. இந்த 55 சாரி 10 தர 11 110. ரைட். இந்த 110 என்ன செய்ய போறோம்? 2ஆல வகுக்க போறோம். வகுத்தா 55. 1 தொடக்கம் 10 வரை உள்ள இலக்கங்களினுடைய கூட்டுத்தொகை. அப்ப நான் இந்த 10 பக்கங்களுடைய இலக்கங்களையும் கூட்டினா எனக்கு 55 வரும். ஆனா என்ன நடந்தது? ஒரு தாள் கிழிஞ்சு போச்சு. அப்ப கிழிஞ்சதை தவிர மிச்ச எல்லா பக்கத்தையும் கூட்டேக்க 44 வருது. அப்ப எவ்வளவு குறையுது? 44 கழிச்சா 11 குறையுது. உங்களுக்கு தெரியுமாடா, ஒரு தாள் ஒன்றில 2 பக்கங்கள் இருக்கும். ஒரு ஒற்றையன், ஒரு இரட்டையன். அப்ப எந்த அடுத்த இலக்கங்கள கூட்டுத்தொகை 11 இருக்கும்? 5டையும் 6டையும் கூட்டுத்தொகை 11 இருக்கும். அப்ப முதலாம் தாளண்டா 1, 2, 2ஆம் தாள் 3, 4, 3ஆம் தாள் 5, 6. அப்ப கிழிக்கப்பட்டது 3வது தாளாக இருக்குமடா.
ரைட், கிழிக்கப்பட்டது மூன்றாவது தாள். இங்க ஒரு ஆள் மெசேஜ் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள், சார் 6வது கேள்விக்கு சார் 2020 வருமெல்லோ சார், என்ன சார் நீங்க அதை சொல்லாம கொண்டு போறீங்கள் என்று. 2020 இங்க இருந்து வாசிச்சா 2020, இங்க இருந்து வாசிச்சா 202. சரியோ இல்லையல்ல? சரியோ, 2020 இங்க இருந்து வாசிச்சா 2020 தானே ஓமல்லோ, இங்க இருந்து வாசிச்சா 2020 வருமா? 2020 வருமா? இல்ல. அப்ப நேரத்தை வீணாக்க கூடாது. சாதுவான விலங்குன்னு சொல்லி வராதப்பன் பூனைய அதை நாங்கள் அடிப்படையா பிராணிகள் அடிப்படையா நாங்க பிரிக்கிறீல்ல. சாதுவான விலங்கு, மூர்க்கத்தனமான விலங்கு எங்களுடைய சுற்றாடல்ல நாங்கள் வகைப்படுத்துறது கிடையாது. சரியானே? இங்க என்ன படிக்கிறீங்களோ அதைத்தான் நாங்கள் பார்ப்போம். சரியா? ரைட். அடுத்த கேள்வி ஜைனா. திங்கட்கிழமைக்கு 4 நாட்களுக்கு முன்னைய நாளானது நாளை மறுதினம் ஆகும். அவ்வாறெனின் இன்று என்ன கிழமையாகும்? என்ன கிழமையாகும்? சார், புதன்கிழமை. திங்கட்கிழமைக்கு 4 நாட்களுக்கு முன்னைய நாள். அப்ப இது திங்கட்கிழமை என்றா 1, 2, 3, 4, 4 நாட்களுக்கு முன்னைய நாள் இவர் தான் நாள். அப்ப இது திங்களண்டா, ஞாயிறு, சனி, வெள்ளி, வியாழன், புதன், இவர் தான் நாள். திங்கட்கிழமைக்கு 4 நாட்களுக்கு முன்னே நாள், 4வது நாள் இல்ல, 4 நாட்களுக்கு முன்னே நாள் இவர் தான் நாள். அப்ப அவர் புதன். அவர் என்னவா? இந்த முன்னைய நாளானது நாளைய மறுதினம். அப்ப இன்று நாளை மறுதினம்தான் இவர். அப்ப நாளைக்கு என்ன? செவ்வாய். இன்றைக்கு என்ன? திங்கள். விடை 3. என்ன சைனா சறுக்கி விட்டீரே? ஏன் உங்களுக்கு புதன் வந்தது? என்ன நடந்தது? செவ்வாய் வந்திருந்தாலாவது பரவாயில்லை, புதன் என்றது படுவில. அனிகா. சார், விருந்து பிரசாரம் ஒன்றிற்கு சென்று 5 தம்பதியர் தங்களுக்குள் கைகுலுக்கி வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டனர். அங்கு இடம்பெற்ற கைகுலுக்கல்கள் எத்தனை? சார், 5 தம்பதியினர் அதுல மொத்தம் 10 பேர் இருப்பாரு. அப்ப 11 110 சாரி சார், 9 90 2 45. அப்ப விடை 45. அங்க 45 கைகுலுக்கல்கள் இடம்பெற்றிருக்கும். இங்க சரியா? கொஞ்சம் பேர் மெசேஜ் பண்ணி கொண்டிருக்கிறீங்க பிள்ளைகள். இந்த வாட்ஸ்அப்பில் இருந்தான், இங்க ஜூமில தான். சரி, 11வது பக்கம் 11க்கு ஒரு பக்கம் தனியா இருக்குமா? அப்ப என்ன செய்கிறது பிள்ளைகள்? நீங்க எந்த உலகத்தில் இருக்கிறீங்கன்னு எனக்கு டபுளங்கில. என்ன முதல் தெளிவா சொல்லி இருக்கு 10 பக்கத்தை பற்றி. பிறகு 11ஆம் பக்கம் தனியா ஒரு இலக்கமா இருக்குமா? அதனையும் செக் பண்ண வேண்டாம். சரியா? நொன்ன கொடுத்துவது. ஓகே, சரியா? அப்ப பாருங்க, 5 தம்பதிகள் என்றா அங்க மொத்தம் 10 பேர். அப்ப 10 முதல் இலக்கத்தால பெருக்க போறோம். 9 தர 10 90. கைகுலுக்கல் என்றபடியால 2ஆல பிரிச்சோம் என்றா 45 கைகுலுக்கள் இடம்பெற்றிருக்கும் சார். 45 என்பது மிகச்சரியான. இங்க தம்பதிகள் என்றதான் கவனிக்கணும். கைகுலுக்கல்லையே நிறைய விதமான கணக்குகள் இருக்கு. சரியா? ஆயிஷா நதா. உங்க
குழந்தைங்க 1 தொடக்கம் ஓயல் வரையான தரத்துல கல்வி கற்றுக் கொண்டிருப்பவங்களா, இலங்கையிலேயே தமிழ் மொழி மற்றும் ஆங்கில மொழி மூலமா உயர் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி ஒவ்வொரு பாடத்திற்கும் ஒவ்வொரு நிபுணத்துவம் வாய்ந்த ஆசிரியர்களை நியமித்து பிரசன்டேஷன் அடிப்படையிலான வெற்றிகரமான ஆன்லைன் கற்பித்தலை எங்களோட புலமை வித்தகன் இன்ஸ்டிடியூட்டால வழங்கி வரோம். தரம் 5 புலமை பரிசில் பரீட்சைக்கான சரியான நெறிப்படுத்தலும் இதற்குள் அடங்கும். வீட்டில் இருந்தே ஜூம் ஊடாக தரமான கல்வியை பாதுகாப்பாக பெறக்கூடிய வகையில் எமது கற்பித்தலை வடிவமைத்துள்ளோம். ஸ்கிரீன்ல தெரிகிற அந்த இலக்கத்தை தொடர்பு கொள்வதன் மூலமா இது தொடர்பான மேலதிக தகவல்களை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். ஆயிஷா நதா. Good evening, sir. Yes. மாலதி விடுமுறையை கழிப்பதற்காக தனது பாட்டியின் வீட்டிற்கு செல்ல ஆயத்தமானாள். அவள் தனது பயணத்தில் 8 பங்கு தூரத்தை துவிச்சக்கர வண்டியிலும் மீதியில் 6 பங்கு தூரத்தை பேருந்திலும் மீதி தூரத்தை 700 மீட்டர் நடந்தும் சென்றாள். அவள் பயணித்த மொத்த தூரம் 2 கிலோமீட்டர் 800 மீட்டர். சரியான விடை. அப்ப நாங்கள் எப்பவுமே இந்த பங்கு பிரிக்கிற கணக்கண்டா உருவத்தை கொண்டு வந்துருக்கணும். நான் 100 தடவை சொல்லி போட்டேன் பிள்ளைகளுக்கு. அப்ப மாலதி விடுமுறையை கடிக்கிறதுக்கு பாட்டிக்கு வீட்டுக்கு போறா. அவ தன் பயணத்தின் 8ஆக பிரிச்சு 2 பங்கு துவிச்சக்கர வண்டி நான் 8ஆ பிரிச்சுட்டேன். அதுல 2 பங்கு நிலத்துடன் துவிச்சக்கர வண்டியில பயணம் செய்திருக்கிறான். மீதியில் அப்ப மிச்சம் இருக்கிற பங்க 6ஆ பிரிக்க போறவங்களுக்கு வடிவா கவனியுங்கோ. நாங்கள் பிரிக்கக்கூடிய மாதிரி தான் எங்களுக்கு இந்த பங்குகள் தருவினம். அப்ப எங்களுக்கு மிச்சம் இருக்கிறதே 6 பங்கு பாருங்க. 1 2 3 4 5 6. அப்ப மிச்சம் இருக்கிறதே 6 பங்கு வடிவா கவனியுங்க. நாங்கள் பிரிக்கக்கூடிய மாதிரி தான் எங்களுக்கு பின்னங்கள் தருவினம். அப்ப மீதி தூரம் 6 பங்கு இருக்கு. அதுல திருப்பி 4 பங்கு என்ன நடக்குது? அவ பேருந்தில போற. அப்ப மிச்சம் 700 மீட்டரை நடந்து போறாண்டா. அந்த மிச்சமா இருக்கிற 2 பங்கு தான் 700 மீட்டர். அப்ப ஒரு பங்கு எவ்வளவு? 350 மீட்டர். அப்ப ஒரு பங்கு 350 மீட்டர் என்றாடா மொத்தம் எத்தனை பங்கு இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 பங்கு இருக்குது. அப்ப ஒரு பங்கு 350 மீட்டர் என்றா 8 பங்கு 2800 மீட்டர். அத நாங்க 2 கிலோமீட்டர் 800 மீட்டர் என்று சொல்லலாம். எங்களுக்கு கணக்குகள் தரேக்கியே வடிவா பின்னங்கள் வகுக்கக்கூடிய மாதிரி தான் தருவினம். இப்படி கணக்கு செய்து பழகின பிள்ளைகளுக்கு இதெல்லாம் சும்மா சிம்பிள் கேள்வியா இருக்கு. நான் 3ஆம் ஆண்டில இருந்தே இப்படி கணக்கு சொல்லிக் கொடுக்க சொல்றேன்னா இந்த பின்ன கணக்குகள் படத்தை வச்சுக்கொண்டு செய்தீங்கன்னா மிக இலகுவாக இருக்கு. எந்த குழப்பமும் இல்லாம கணக்க செய்யறது. தரணியா? 1 மீட்டர் நீளமும் 1 மீட்டர் உயரமும் 1 மீட்டர் அகலமும் உடைய சதுரமுகி கட்டை ஒன்றிற்கு வர்ணம் பூச 10 லிட்டர் வர்ணம் பூச்சி தேவை. எனவே 3 மீட்டர் நீளமும் 3 மீட்டர் உயரமும் 3 மீட்டர் அகலமும் உடைய சதுரமுகி கட்டை ஒன்றிற்கு வர்ணம் பூச தேவையான வர்ணப்பூச்சின் அளவு யாது? சார் 270 லிட்டர். எவ்வளவு? 270 லிட்டர். 270 லிட்டர். பாப்பமா இருக்கா? இப்ப ஒரு விஷயத்த வடிவா கவனியும் கூட நிறப்பூச்சி பூசுறதுக்கு நாங்கள் சிவர்ல பூசுவோம். சிவர்ல பூசுறதுக்கு கன அளவு தேவை இல்லை. வடிவா கவனியுங்க. நான் இப்படி ஒரு சதுரமுகி குச்சி ஒன்று இருக்குது. இப்ப நான் சதுரமுகி குச்சிக்கு நான் என்ன செய்ய போறேன் பிள்ளைகள்? நிறம் பூச போறேன் என்று சொன்னா இந்த சுத்தி இருக்கிற பக்கத்துக்கு தான் நிறம் பூச இதுக்குள்ள விடுவேணும். ஏன்னா பெயிண்ட் எடுத்து இந்த சதுரமுகி குச்சிக்குள்ள விடுவேணும் இல்ல. இந்த பக்கம் பூசுவேன், இந்த பக்கம் பூசுவேன், இந்த பக்கம் பூசுவேன், மேல் பக்கம் பூசுவேன். அப்ப நான் பூச போறது பரப்பளவு, அதாவது அந்த வெளிப்பக்கத்தினுடைய அளவுக்கு மட்டும்தான். அப்ப 1 மீட்டர் நீளம் 1 மீட்டர் அகலம் 1 மீட்டர் உயரம் கொண்ட சதுரமுகி குட்டிக்கு பூசுறதுக்கு ஒரு பக்க சதுர பக்கம் எவ்வளவு நீளமாயிருக்கும்? 1 அதாவது 1 சென்டிமீட்டர் பரப்பளவாயிருக்கும்.
அப்படி மொத்தம் 6 முகங்கள் இருக்கும். அப்ப 1 தர 6 சதுரத்துக்கும் நான் நிறந்துட்டுறதுக்கு எனக்கு 10 லிட்டர் தான் தேவை. என்ன 6 சென்டிமீட்டர் 6 மீட்டர் பரப்பளவுக்கு நான் நிறந்துட்டுறதுக்கு எனக்கு 10 லிட்டர் தான் தேவை. இப்ப வடிவாக்கவனியங்கோ 3 மீட்டர் நீளம், 3 மீட்டர் அகலம், 3 மீட்டர் உயரம் என்றா என்ன கருத்து? ஒரு சதுர பக்கம் 3 தர 3 கொண்ட ஒரு சதுரமுகி. அந்த சதுரமுகிக்கு எத்தனை பக்கம் இருக்கும்? 6 பக்கம் இருக்கும். இப்ப நான் பாப்போம் ஒரு சதுர பக்கம் எவ்வளவு பரப்பளவு? 3 தர 3 9 மீட்டர் பரப்பளவு. அதுல எத்தனை பக்கம் இருக்கும்? 6 பக்கம் இருக்கும். அப்ப 54 மீட்டர் எனக்கு மொத்தமா நான் பெயிண்ட் அடிக்க வேண்டிய பரப்பளவு. அப்ப 6க்கு 10 லிட்டர் என்றா 54க்கு எத்தனை லிட்டர்? எத்தனை மடங்காக இருக்க போகுது? 9 54. அதையே இங்கேயும் பெருக்க போறோம். 9 தர 10 90 லிட்டர் போதுமானது. இங்க எல்லாரும் என்ன செஞ்சு வச்சிருப்பீங்க தெரியுமா? நீளம் தர அகலம் தர உயரம் பெருக்கி போட்டு 10ஆல பெருக்கி விட்டீங்களா? 280 வந்ததா? 270 என்ன அதை நேரம் முழுசி கொண்டு இருக்கிற என்ன சார்? நீளம் தர அகலம் தர உயரம் அப்படியே கனலவ போட்டுட்டு 10ஆல பெருக்கி விடணும்னா 270 சும்மா டான் என்று வந்து 270 போட்டா புத்திசாலிகள் எல்லாம் இருக்கா கையேதுங்க. 270 போட்டா புத்திசாலிகள் எல்லாம் இருக்கா டக்குன்னு பார்ப்பேன். எனக்கு தெரியும். விளங்கிட்டா? ஏன் கனளவு பிழையண்டு விளங்கிட்டா? நாங்க பெயிண்ட் அடிக்க போறது முகத்துக்கு மட்டும்தான். விளங்கிட்டா? சரி, அப்ப கேள்விகள்ல மிக அவதானமா இருக்கணும் மேடம். சரி, அடுத்த கேள்வி. ருஸ்பிகன். உட்பக்கம் தெரியாத பட்டி ஒன்றினுள் சிவப்பு நிற பந்துகள் 4ம் நீல நிற பந்துகள் 5ம் காணப்பட்டன. அவற்றை பார்க்காமல் ஒரே நிறத்தில் 3 பந்துகளை நிச்சயமாக வெளியெடுக்க வேண்டுமெனில் குறைந்தபட்சம் எத்தனை பந்துகளை வெளியே எடுக்க வேண்டும்? விட உட்பக்கம் தெரியாத பெட்டிக்குள்ள எத்தனை நிறம் இருக்குது? எங்களுக்கு எத்தனை நிறம் இருக்குது? சிவப்பு நிறம் இருக்குது, நீல நிறம் இருக்குது, 2 நிறம் இருக்குது. எனக்கு ஒரே நிறத்துல 3 பந்து வேணும். அப்ப முதல்ல எடுக்கிறேன், ஒரு பந்து நீலம் வருது. திருப்பிடாத எடுக்கிறேன், ஒரு பக்கம் ஒரு பந்து சிவப்பு வருது. திருப்பி எடுக்கிறேன், ஒரு பந்து நீலம் வருது. திருப்பி எடுக்கிறேன், ஒரு பந்து சிவப்பு வருது. இனி 5ஆவதாக நான் என்ன பந்து எடுத்தாலும் எனக்கு ஒரே நிறத்தில 3 பந்து. அப்ப 5 பந்துகள் எடுத்தால் போதுமானது. ஜைனா. கீழே தரப்பட்டுள்ள தொடர்பினை கவனத்தில் கொண்டு இடைவெளியில் வர வேண்டிய உருவை தெரிவு செய்க. சார், முதலாவது விடை. இங்க உள்ள வெற்றிடமா இருக்கிற வட்டம் வெளியில வந்திருக்கு, நிறந்தீட்டப்பட்ட முக்கோணம் உள்ள வந்திருக்கு. ஓமெல்லா. அப்ப இப்ப என்ன நடந்திருக்கோணும்? நிறந்தீட்டப்பட்ட இந்த வடிவம் வெளியில வரணும், நிறந்தீட்டப்படாம இருக்கிற இவர் உள்ள வரணும். அப்ப இது விட சரியான விடையா இருக்கும் சார், 1 அல்லது 3. ரெண்டுமே சரி. ஏன்னா ரெண்டுக்கும் ஒரே படம் வந்துருக்கு. ரைட், 1 அல்லது 3. சரி, ஓகே. படம் மாத்தினா என்ன வந்தது? இது கரெக்ஷன் மாத்தக்கு இந்த படத்தை மாத்தினா என்ன மிஸ் பண்ணப்பட்டது? அயானா. அயனா மைக் ஆன் பண்ணுங்கம்மா. எங்கேயோ வாய் பார்த்து கொண்டு வருது. ஓகே, சன்ஹா. சுரேஷ் பேனை ஒன்றையும் பென்சில் 3ஐயும் வாங்குவதற்கு கடைக்கு சென்றான். கடைக்காரர் 6 நிற பேனைகளும் 4 நிற பென்சில்களும் உள்ளதென கூறினார். சுரேஷ் 1 நிற பேனையையும் 3 நிற பென்சில்களையும் தெரிவு செய்ய வேண்டியிருந்தது.
எனின் அதனை ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபட்ட எத்தனை முறையில் தெரிவு செய்யலாம்? சார், முதலாவது விட. Your answer is wrong, அம்மா. வடிவா கவனிங்கோ. அவர்கிட்ட மொத்தம் கடைக்காரர்கிட்ட 6 வெவ்வேறு நிறங்களான பேனை இருக்கு, 6 வெவ்வேறு நிறங்களான பென்சில் இருக்கு. சரியா? சுரேஷ் என்ன செய்ய போறார்? ஏதாவது ஒரு பேனையையும் 3 பென்சிலையும் தெரிவு செய்ய போறார். அப்ப ஒரு பேனையை தெரிவு செய்யறதுக்கு அவருக்கு 6 தெரிவு இருக்கு. ரைட்? 6 தெரிவு இருக்கு. உதாரணமா சிவப்பு, பச்சை, மஞ்சள், நீலம், கருப்பு, ஊதாண்டு 6 நிறங்களை கண்டு வையுங்க. அவர் 6ல் எதையும் தெரிவு செய்யலாம். ஆனா பென்சில் எத்தனை அவர் தெரிவு செய்ய வேண்டியிருக்கு? 3 தெரிவு செய்ய வேண்டியிருக்கு. அப்ப வடிவா கவனியுங்கோ. ரைட்? இப்ப அவர்கிட்ட சிவப்பு, பச்சை, மஞ்சள், நீலம் 4 பென்சில் இருக்குண்டா அதுல ஏதாவது 3 தெரிவு செய்யும். அவர் என்ன தெரிவு செய்யலாம்? சிவப்பு, பச்சை, மஞ்சளை தெரிவு செய்யலாம், சிவப்பு, பச்சை, நீலத்தை தெரிவு செய்யலாம், பச்சை, மஞ்சள், நீலத்தை தெரிவு செய்யலாம். வா, அடுத்தது பச்சை, ஐயோ நான் தான் சிவப்பு வந்துட்டு சிவப்பு 1 2 3ல வரணுமே. சிவப்பு, பச்சை, வா, சிவப்பு, சிவப்பு, பச்சை, மஞ்சள் வந்துட்டு, சிவப்பு, பச்சை, நீலம் வந்துடுது, சிவப்பு, மஞ்சள், சிவப்பு, மஞ்சள், நீலம் வருது. ரைட்? அப்ப 4 தெரிவுகளை அவர் தெரிவு செய்து கொள்ள முடியும். அப்ப பென்சில் அவருக்கு எத்தனை தெரிவு இருக்குது? 4 தெரிவுகள் அவருக்கு இருக்கு. அப்ப இந்த 4 தெரிவையும் எப்படி செய்யலாம்? ஒரு சிவப்பு பேனையை மட்டும் எடுத்துக்கொண்டு இந்த 4 தெரிவை செய்யலாம். ஒரு பச்சை பேனையை எடுத்துக்கொண்டு இந்த 4 தெரிவை செய்யலாம். ஒரு மஞ்சள் பேனை எடுத்துக்கொண்டு 4 தெரிவை செய்யலாம். அப்ப இந்த 4 தெரிவும் 6ஆல பெருக்கப்பட போதடா. 6 24 தெரிவுகள் அவருக்கு இருக்கு. 24 தெரிவுகள் அவருக்கு இருக்கு. சரியா? அஸ்மாஷியா. குடும்பம் ஒன்றில் தந்தையும் தாயும் உள்ளனர். அவர்களுக்கு 3 மகன்மாரும் அந்த ஒவ்வொரு மகன்களுக்கும் ஒரு மகளும் 2 மகன்களும் உள்ளனர். அக்குடும்பத்தில் அனைவரும் உயிருடன் உள்ளனர் எனின் அக்குடும்பத்தில் உள்ள ஆண்களை விட பெண்களின் எண்ணிக்கை எத்தனை கூடியதாகும்? முதலாவது விடை சார். முதலாவது விடையா? அப்ப குடும்பத்துல தாய் இருக்கிறா, தந்தை இருக்கிறார். அவைக்கு எத்தனை பிள்ளைகள்? 3 மகன்கள். அப்ப மகன், மகன், மகன். அந்த ஒவ்வொரு மகனுக்கும் ஒரு மகளும் 2 மகளும் இருக்கணும். அப்ப மகனுக்கு மனைவி, மகனுக்கு மனைவி, மகனுக்கு மனைவி, மனைவி இருந்தாதான் நாங்கள பிள்ளைகள். அப்ப பிள்ளைகள் எத்தனை? 2 மகன்களும் ஒரு மகளும். அப்ப மகன், மகன், மகள், மகன், மகன், மகள். நான் வேற அடையாளப்படுத்தினேன். மகன், மகன், மகள். எல்லாருமே அந்த குடும்பத்துல உயிரோட இருக்கணும். இப்ப நான் பெண்களை நீல நிறத்தில மார்க் பண்ண போறேன். சரியா? இதுல தாய் நீலம், 3 மனைவிகளும் நீலம். அந்த 2 பேருக்கும் பிள்ளைகள் ஒவ்வொரு மகள்கள் வீதம் இருக்கணும். நான் சொல்றது சரிதானே? இவ்வளவு இருந்தானே அங்க பெண்கள், இவ்வளவு இருந்தானே பெண்கள். அப்ப மொத்தம் எத்தனை பெண்கள் இருக்க போயினா? 1 2 3 4 5 6 7 பெண்கள் இருக்க போயின. எத்தனை ஆண்கள்? 1 2 3 4 5 6 7 8 9 10. 10 ஆண்கள் இருக்க போயின. வித்தியாசம் 3. இதுல ஒரு கேள்வி ஒன்று பிழை வந்துட்டு என்னன்னா, பெண்களை விட ஆண்களின் எண்ணிக்கை எத்தனை கூடியதாகும் என்று வந்திருக்கும். ஏன்னா
பெண்களை விட ஆண்களின் எண்ணிக்கை எத்தனை கூடியதாக என்று வந்திருக்கணும். அந்த கேள்வியில ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் வந்து வந்துட்டு அதற்கு மாத்திக்கொள்ளும். சரியா? அடுத்த கேள்வி ஜினு. பண்டைய கால மனிதன் இயற்கையோடு இயைந்து வாழ்ந்தான். அதனால் நோயின்றி நீண்ட காலம் வாழ்ந்தான். ஆனால் இன்றைய நிலை என்ன? பெருகி வரும் தொழிற்சாலைகளும் வாகனங்களும் காற்றை மாசுபடுத்துகின்றன. அவற்றின் இரைச்சலால் செவிப்புலன்களும் பாதிப்படுகின்றன. மாசடைந்த சுற்றுப்புறச் சூழலில் புது புது நோய்கள் தோன்றுகின்றன. மேலே தரப்பட்டுள்ள கூற்றுகளில் உணர்த்தப்படுவது சூழல் மாசடைவதால் ஏற்படும் பாதிப்புகள் பற்றியதாகும். சரி, அப்ப பண்டைய கால மனிதன் இயற்கையோட இயந்து வாழ்ந்திருக்கிறான். அதனால நோய் இல்லாமல் நீண்ட காலம் வாழ்ந்தான். ஆனா இன்றைய நிலை என்ன? பெருகி வரும் தொழிற்சாலைகளும் வாகனங்களும் காற்றை மாசுபடுத்துகின்றன. அவற்றின் இரைச்சலால் செவிப்புலன்களும் பாதிப்படைகின்றன. மாசடைந்த சுற்றுப்புற சூழலில் புது புது நோய்கள் தோன்றுகின்றன. இதென்ற உணர்த்துறது என்ன? சூழல் மாசடைவதால ஏற்படுகின்ற பாதிப்புகள். சூழல் மாசடைவதால் ஏற்படுகின்ற பாதிப்புகள். லெசிகா. சதீஷிடமும் கரனிடமும் ரூபாய் 50 உள்ளது. சதீஷிடமும் சிவாவிடமும் ரூபாய் 60 உள்ளது. கரனிடமும் சிவாவிடமும் ரூபாய் 70 உள்ளது. சதீஷ், கரண், சிவா மூவரிடமும் காணப்படும் பணத்தொகையானது சமமாவதற்கு செய்ய வேண்டியது. சார், இரண்டாவது விடை. பாப்பமா, அப்ப சதீஷட்டையும் கிரணிட்டையும் 50 ரூபாய் இருக்கு. சதீஷட்டையும் சிவாவிட்டையும் 60 ரூபாய் இருக்கு. சதீஷட்டையும் கிரணிட்டையும் சிவாவிட்டையும் எவ்வளவாம் இருக்கா? 70 ரூபாய் இருக்கு. இப்ப 3 பேர்ட்டையும் சமனான தொகை இருக்கணும்னா என்ன செய்யலாமாம்? இதுக்கு நாங்கள் தனித்தனியா காணணும் என்ற தேவை இல்லை. இந்த சமன்பாடை வச்சுக்கொண்டே நாங்கள் இதுக்கான விடையை கண்டுபிடிக்கலாம். எப்படி? இப்ப முதலாவது கரனிடம் இருந்து 10 ரூபாய சதீஷுக்கு கொடுப்போமா? அப்ப கரனிட்ட இருந்து 10 ரூபாய சதீஷிட்ட கொடுத்தா இங்க கரனிட்ட இருந்து 10 ரூபாய் இல்லாம போகும். அப்ப 60 ரூபாயா மாறும். சதீஷிட்ட 10 ரூபாய் இங்க கூட போகுது. திருப்பி 70 ரூபாயா மாறப்போகுது. அப்ப இங்க என்ன நடக்க போகுது? காசுட சமன் இல்லாம போகுது. அப்ப பிழை. இரண்டாவது விஷயத்தை பார்ப்போம். சிவாவிடம் இருந்து 10 ரூபாயை கரனிட்டம் வழங்குறதா? அப்ப சிவாவிட்ட இருந்து 10 ரூபாயை கரனிட்ட கொடுத்தா இங்க சிவாவும் கரணையும் கூட்டி 70 ரூபாய் போட்டிருக்கிற மாற்றம் வராது. சிவாவிட்ட இருந்து 10 ரூபாயை கரனிட்ட கொடுத்தா இங்க சிவாட்ட 10 ரூபாய் இல்லாம போகுது. அப்ப இங்க 50 ரூபாயா மாறப்போகுது. இங்கே நடக்க போகுது. திருப்பி சிவாட்ட இருந்து இங்க 10 ரூபாய் வர திருப்பி இது 60 ரூபாயா மாறப்போகுது. அப்ப இது பிழையம்மா. இந்த விடயம் பிழை. இப்ப சிவாட்ட இருந்து 10 ரூபாய சதீஷிட்ட கொடுப்பான். சிவாட்ட இருந்து 10 ரூபாய் சதீஷிட்ட கொடுத்தா இங்க 10 ரூபாய் கழிஞ்சா 60 ரூபாய் வரும். இங்க சிவாட்ட இருந்து 10 ரூபாய சதீஷிட்ட கொடுத்தா சிவாவிடம் இருந்து 10 ரூபாய் சதீஷிட்ட கொடுத்துறா. ரைட். சிவாட்ட இருந்து 10 ரூபாய சதீஷிட்ட கொடுத்தா இங்க மாற்றம் நடக்காது. என்ன? 2 பேர்ட்டையும் சம்பளம் வந்து என்ன சமனாத்தானே இருக்க போகுது. அப்ப 60. இப்ப சிவாட்ட இருந்து 10 ரூபாய சதீஷிட்ட கொடுத்தா இங்க 10 ரூபாய் கூடும், 60 ரூபாய். ரைட். அப்ப மூன்றாவது விடையே அம்மா சரியான விடையாக இருக்கு. என்ன லெசிகா? போவலாம். இல்ல சார், எனக்கு இப்படி வேண்டாம நான் தனித்தனியா காண போறேன்னு சொன்னா நீங்க தனித்தனியாவும் காணலாம். பிறகு தனித்தனியாவும் கண்டுவா. ஐயோ. ரைட். சதீஷ் சகசிவா என்ன? சதீஷ் சகசிவா 60 ரூபாய். கரண் சகசிவா 70 ரூபாய். ரைட். பாப்பம். இப்ப என்ன செய்ய போறோம்னா இந்த ரெண்டு தொகை சமன்பாட்டையும் ஒன்றா கூட்ட போறோம். கூட்டினம் என்று சொன்னா 110. இப்ப கரணையும் வெட்டுவான், சிவாவையும் வெட்டுவான். மிச்சமா இருக்கிறது 2 சதீஷ். அப்ப 2 சதீஷனுடைய பெருமதி எவ்வளவா இருக்க போது? 110 இருந்து 70 கழிச்சா 40. அப்ப 2 சதீஷினுடைய பெருமதி 40. அப்ப ஒரு சதீஷ் 20 ரூபாய்.
அப்ப ஒரு சதீஷ் 20 ரூபாய்ண்டா இனி நாங்கள் பார்ப்போம். சதீஷ் வச்சிருக்கிற காசு 20 ரூபாய்ண்டா கரண் வச்சிருக்கிற காசு 30 ரூபாயா இருக்கு. சதீஷ் வச்சிருக்கிற காசு 20 ரூபாய்ண்டா சிவா வச்சிருக்கிற காசு 40 ரூபாயா இருக்கு. கரண் சிவா வச்சிருக்கிற காசு 40 ரூபாய்ண்டா கரண் வச்சிருக்கிற காசு 30 ரூபாய். இப்ப என்ன செய்யணும்? சிவாட்டை இருந்து 10 ரூபாய வாங்கி சதீஷுக்கு கொடுக்கணும். பாருங்க, சிவா 40 ரூபா வச்சிருக்கிறார், அவர்கிட்ட இருந்து 10 ரூபா வாங்கினோம்னா 30 ரூபா, சதீஷுக்கு 10 ரூபா கொடுத்தோம்னா 30 ரூபா. பாருங்க, சமனா இருக்கு, சரியா இருக்கு பாருங்க. அப்ப மூன்றாவது விடை சரியான விடையாக இருக்கு. ரைட். அடுத்தது இது இவ்வளவும் தேவையில்லை, அப்படி நாங்க செய்ய தேவையில்லை, நேரடியா சமன்பாட்டிலேயே பார்க்கலாம். அக்ஷரி வெயிட் பண்ணுங்களா, தண்ணி குடிக்கிறாங்க, குடிச்சிட்டு வாங்க. ஒரு 2 மினிட்ஸ், 20 கேள்வி முடிஞ்சது. ஒரு 2 மினிட்ஸ் பிரேக். ரைட், ஓகே. கொஞ்சம் பேர் இடத்துல காணையில வெயிட் பண்ணுங்க. ஓகே, தண்ணி குடிக்க போட்டு போலாங்க. ரைட், பவிஷாகினி. பவிஷாகினி எதிரே உள்ள உருவில் இருக்கும் சதுரமுகியின் எதிர்பக்க முகங்களின் ஒரே வடிவம் வரையப்பட்டுள்ளது. இச்சதுரமுகி விரிக்கப்படும் போது தோற்றும் விதம் யாது? சார், முதலாவது விடை. என்ன கட்டிக்காரி, அதாவது எதிர்பக்கங்கள் எங்களுக்கு தெரியும். ஏன்னா ஒன்று விட்ட ஒரு கட்டம் வந்து எதிர்பக்கமா இருக்கும். இதனுடைய எதிர்பக்கம் சரியுது, இதனுடைய எதிர்பக்கம் சரியுது, இதனுடைய எதிர்பக்கம் சரி. அப்ப முதலாவது விடை மிகச்சரியான விடை. இதுல நாங்க மினக்கெடுத்த வேலை, இதெல்லாம் எல்லாம் தியரி. ஏன்னா இது நாங்க மாற்றம் செய்ய இயலாது, சமன்பாடு இல்லை. நாங்கள் சில விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருந்தோம்னா இந்த கேள்விகளை ஈஸியா செய்யலாம். அடுத்த கேள்வி, ஷம்ஹா மிஃப்ரா ஸ்டக் ஆயிட்டு. ஜிக்ரா சிஃப்ராஸ் அருகில் உள்ள தராசின் எல்லா தளங்களிலும் வீதியில் உள்ள
தொடர்மாடி குடியிருப்பு ஒன்றில் 10 மாடிகள் உள்ளன. ஒவ்வொரு தளத்திலும் 8 வீடுகள் காணப்பட்டன எனின் அவ்வீட்டு தொகுதியில் உள்ள வீடுகள் எத்தனை என்பது Right. எல்லாரும் யோசிக்கிறது தான் பிள்ளைகள். ஒரு விஷயத்த கவனிங்க. நாங்க மாடி வீடுன்னு சொன்னோம்டா, ரைட், மாடி வீடுன்னு சொல்றது கீழ்த்தளத்தில ஒரு வீடு இருந்தா இத நாங்கள் முதலாவது மாடி என்று சொல்லுவோம். நான் சொல்றது சரிதானே? கீழ்த்தளத்தில ஒரு வீடு இருந்தா ரெண்டாவதைத்தான் முதலாவது மாடி என்று சொல்லுவோம். எல்லாற்ற நோக்கம் என்னன்னா, இப்படி ரெண்டு இருந்தா இது 2 மாடி, இது ஒரு மாடி. அப்ப இது 3வது ஸ்டெப் வந்தா இது 2வது மாடி, 4வது வந்தா இது 3வது மாடி. அந்த கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்குதானே, தரை, இத நாங்கள் மாடி என்று சொல்லுறது கிடையாது. அப்ப இங்க வடிவா கவனியுங்கோ, மொத்தம் 10 மாடி இருக்குதுண்டா அங்க கீழ்த்தளத்தை விட்டு மேல 10 தளங்கள் இருக்குது. அப்ப மொத்தம் இருக்கிற தளங்கள் 10 மாடி என்றா 11 தளங்கள் அங்க இருக்குது. ஒவ்வொரு தளத்திலையும் 8 வீடுண்டா 88 வீடுகள் அங்க இருக்கு. நீங்க 10 மாடி என்றோன்னா மாடியை மட்டும்தான் பார்த்திருப்பீங்க. சரி, நாங்க எல்லாம் அட்வான்ஸ், நாங்க கீழே கார் பார்க்கிங் வச்சிருக்கிறோம். கார் பார்க்கிங் கொடுத்ததால வீடு இல்லைன்னு சொல்லக்கூடாது, சரியோ? இங்க கார் பார்க்கிங்கை பற்றி எல்லாம் கதைக்கிறது, சரியோ? இங்க 10 மாடி என்று சொல்லியிருந்தா கீழ்த்தளத்தை இங்க நாங்கள் கவனத்துல கொள்ளணும். சிம்பிள். இதெல்லாம் பெரிய கேள்வி இல்ல, ஆனா ஈஸியா பிள்ளை வந்து ஈஸியா வந்துடும் பிள்ளைங்க. ரைட், ஹேனா இது கொஞ்சம் சிக்கலுக்குரியவர் தான். ரைட், அருகில் உள்ள தராசில் A மற்றும் B பக்கங்கள் சமநிலையில் உள்ளன. அதன்படி பக்கம் A வர வேண்டிய உருகள். இது A, இது B. ரைட், நான் தான் மாறி போடணும். ரைட், இது சரியா இருக்குமான்னு நினைக்கிறீங்க? சார், 3வது விட சரியாக இருக்கலாம். பாப்போம். ஒரு முதலாவது விஷயத்தை கவனிப்போம். இந்த 2 தராசையும் கவனிப்போம். இந்த 2 தராசும் சமனா இருக்குதுண்டா இங்கே ஒரு சதுரம் இருக்குது, இங்கே ஒரு சதுரம் இருக்குது, 2ஐயும் விட்ட போறோம். ஒரு முக்கோணம் 2 வட்டத்திற்கு சமன். முதலாவது விஷயம் எடுத்துட்டோம். இனி திருப்பி இந்த 2 பேரையும் நாங்கள் இவரை அப்படியே ஃபுல்லா உண்டாக்குவோம், சரியா? இந்த 2 தராசையும் உண்டாக்குவோம். ஏன் இதுக்கும் சமனா இருக்குது. அப்ப இங்க ஒரு முக்கோணம் இருக்குது, அதை வெட்டுவோம். இங்க ஒரு முக்கோணம் இருக்குது. அப்ப ஒரு நட்சத்திரம் இங்க, சாரி, ஒரு நட்சத்திரம் என்றது மிச்சமாயிருக்கிற 2 வட்டத்துக்கும் 2 சதுரத்திற்கும் சமன். இனி இவ்வளவு பேரும் சேர்ந்தா இங்க தராசு சமனா இருக்குது. அப்ப இங்க வரணும், என்ன செய்வோமா? வெட்டி பார்ப்போம். இங்க ஒரு நட்சத்திரம் இருக்கு, வெட்டிட்டோம். இங்க ஒரு நட்சத்திரம், இங்க ஒரு நட்சத்திரம், 3ஐயும் சமனா வெட்டுவோம். அப்பதான் இதை ஈஸியா கண்டுபிடிக்கலாம். இனி இங்க முக்கோணம் 2 இருக்கு பாருங்க. இங்க ஒரு முக்கோணம், இங்க ஒரு முக்கோணம் வெட்டுவோம். இங்க ஒரு முக்கோணம், இங்க ஒரு முக்கோணம் வெட்டுவோம். இங்க முக்கோணம் வெட்டுறதுக்கு இல்ல. எங்களுக்கு இன்னொரு தியரி தெரியுதடா. இங்க மிச்சமா இருக்கிற இந்த 2 வட்டமும் இந்த 2 சதுரங்களும் என்னத்துக்கு சமன் என்று கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம்? ஒரு நட்சத்திரத்துக்கு சமன் என்று கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம். அப்ப அவரையும் வெட்டலாம். அப்ப மிகச் சரியான விடை மூன்றாவது விடை. சிம்பிள். சரியா? கேவின், கேவின். அடைப்புகளில் உள்ள எண்கள் இடப்பட்டுள்ள கோலத்திற்கேற்ப என்ற குறியீடு உள்ள அடைப்பிற்கு பொருத்தமான எண்ணை தெரிவு செய்க. சார், 3வது. இது பார்த்தா ஒன்றுமே இல்ல. இங்க 55ல முடியுது, இங்க 34ல முடியுது, இங்க 22ல முடியுது, இங்க 10ல முடியுதுண்டா. எல்லாம் 1 2 3 விளையாட்டு தான்.
11, 12, 13, 14, 15, 21, 22, 23, 24, 25. ஏன்னா 31, 32, 33, 34, 35. ஏன்னா 41, 42, 43, 44, 45. 51, 52, 53, 54, 55. அப்ப இங்க கேள்விக்குறிக்கு வர்றதுல 53 முடியாது. ஆனா நாங்க என்ன இப்படி யோசிக்கவே மாட்டோம். இது கஷ்டமான கேள்வி, ஏன்னா இது கடினமான கேள்வி, இது எப்படி கண்டுபிடிக்கிறது, இப்படித்தான் இருக்கும். ஷெஸா ஷெஸா ஒரு அப்பிள் வியாபாரி திங்கள் தொடக்கம் வெள்ளி வரை அப்பிள் பழங்களை விற்கின்றார். 5 நாட்களும் விற்ற அப்பிள் பழங்களின் எண்ணிக்கை 310 ஆகும். எந்த ஒரு நாளிலும் விற்கப்பட்ட அப்பிள் பழங்களின் எண்ணிக்கை முந்தைய நாளில் விற்கப்பட்ட விற்கப்பட்ட பழங்களின் எண்ணிக்கையில் அரைவாசியா? திங்கள்ல இருந்து செவ்வாய் வரைக்கும் அப்பிள் பழங்களை விற்கிறாரா சார்? அவர் வந்து முந்தைய நாள் திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும். அம்மா என்னம்மா என்ன திங்கட்கிழமை 10, உதாரணமா அவர் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி 5 நாள் ஆப்பிள் பழம் விற்கிறார். முதல் நாள் எவ்வளவு விற்கிறாரோ அதுண்ட அரைவாசி தான் 2ஆம் நாள் விற்கிறார். 2ஆம் நாள் விற்கிறது அரைவாசி தான் 3ஆம் நாள் விற்கிறார். அப்ப நான் எனக்கு சுகம் என்னண்டா இறுதியில இருந்து போறது. வெள்ளிக்கிழமை 1 வித்தாருண்டா வியாழக்கிழமை 2 வித்திருப்பாரு. வியாழக்கிழமை அரைவாசி வெள்ளிக்கிழமைண்டா வெள்ளிக்கிழமை 2 மடங்கு வியாழக்கிழமையா இருக்குமோ அல்ல? வியாழக்கிழமை 2 மடங்கு 4 புதன்கிழமையா இருக்கு. புதன்கிழமை 2 மடங்கு 8 செவ்வாய்க்கிழமையா இருக்கு. செவ்வாய்க்கிழமை 2 மடங்கு 16 திங்கட்கிழமையா இருக்கு. இப்ப பாருங்க, இது அரைவாசி, இது அரைவாசி, இது அரைவாசி, இது அரைவாசி. அப்ப நாங்க படிச்ச மடங்குகளும் பெருமானங்களும் இங்க அப்ளை பண்ண போறோம். அப்ப இங்க மொத்த மடங்குகள் எத்தனையா இருக்கும்? 16 மட்டும் 24, 28, 30, 31 மடங்கு. அப்ப 31 மடங்கு எத்தனை எண்ணிக்கைக்கு சமனாயிருக்கு? 310க்கு சமனாயிருக்கு. அப்ப 1 மடங்கு 10 சிம்பிள். அப்ப 1 மடங்கு 10 இங்க வெள்ளிக்கிழமை 10, வியாழக்கிழமை 20, புதன்கிழமை 40, வியாழக்கிழமை 80, திங்கட்கிழமை வெள்ளிக்கிழமை 10, வியாழன் 20, புதன் 40, செவ்வாய் 80, திங்கள் கூட்டினா பாருங்க 310 விடியாது. அப்ப வியாழக்கிழமை வித்தது எத்தனையா இருக்க போறீங்க? 20. அப்ப இந்த ஐடியா எங்களுக்கு தெரியும் சார், உங்களுக்கு இப்படி சொல்லி தந்திருக்கிறார், ஏன்னா மடங்குகள் சொல்லி தந்திருக்கிறாருன்னா அதை இங்க பயன்படுத்தும். அங்க வச்சு எக்ஸாம்ல பேசுங்க. இந்த வாத்தி 2 வருஷமா படிப்பிச்சது இப்படி ஒன்றா சொல்லி தந்ததா இந்த வாத்தி என்று எனக்கு பேசுவீங்க எக்ஸாம்ல. ஆனா இங்க விஷயம் இந்த மடங்குதான். நான் அதான் உங்களுக்கு ஆரம்பத்திலிருந்தே சொல்லி கொண்டு இருக்கிற விஷயம் இதாமலே. உங்களுக்கு நான் என்ன சொல்லி தரணும் அதுதான் தரும். ஆனா அதை எங்க பயன்படுத்தணும் என்றதை நீங்கள் எக்ஸாம் கோல்ல கண்டுபிடிக்கணும். ஒரு கேள்வி தந்தா இந்த கேள்விக்கு என்ன முறையா பயன்படுத்தலாம் என்றதா நீங்கள் கண்டுபிடிக்கணும். சரியா? விளங்குதா? ரைட். உங்க குழந்தைங்க 1 தொடக்கம் ஓயல் வரையான தரத்துல கல்வி கற்றுக்கொண்டிருப்பவங்களா? இலங்கையிலேயே தமிழ் மொழி மற்றும் ஆங்கில மொழி மூலமா உயர் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி ஒவ்வொரு பாடத்திற்கும் ஒவ்வொரு நிபுணத்துவம் வாய்ந்த ஆசிரியர்களை நியமித்து பிரசன்டேஷன் அடிப்படையிலான வெற்றிகரமான ஆன்லைன் கற்பித்தலை எங்களோட புலமை வித்தகன் இன்ஸ்டிடியூட்டால வழங்கி வரோம். தரம் 5 புலமை பரிசில் பரீட்சைக்கான சரியான நெறிப்படுத்தலும் இதற்குள் அடங்கும். வீட்டிலிருந்தே ஜூம் ஊடாக தரமான கல்வியை பாதுகாப்பாக பெறக்கூடிய வகையில் எமது கற்பித்தலை வடிவமைத்துள்ளோம். ஸ்கிரீன்ல தெரிகிற அந்த இலக்கத்தை தொடர்பு கொள்வதன் மூலமா இது தொடர்பான மேலதிக தகவல்களை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். என்ன ஜெயவைஷ்ணவி, ஏன் அழுகுறீங்கள்? ஒன்றும் கவலைப்படாதீங்க. இன்னும் எத்தனை நாள்? இன்னும் 7 நாள் மட்டும்தான். 8வது நாளோட உங்களுக்கு விடுவு காலம் பிறந்தாச்சு. அதுக்கு பிறகு ஒருத்தரும் உங்களுக்கு கரைச்சல் கொடுக்க மாட்டேன்.
Right. அடுத்த கேள்வி. கோஷிகா. கோஷிகா. எஸ் சார். Yes. தரப்பட்டுள்ள 5 உருக்களுள் 2 சோடி உருக்கள் ஒன்றுக்கொன்று ஒத்த தன்மையை கொண்டுள்ளன. ஒரு உரு அதிலிருந்து வேறுபடுகின்றது. அவ்வுருவின் ஆங்கில எழுத்து யாது? பி. ஏன்? Right. இங்க பாருங்க, இங்க கண்ணாடி பிம்பத்தை பெற்றினா என்ன, ஒரு நேரத்தின் கண்ணாடி பிம்பம் இன்னொரு நேரமா இருக்க போகுது. அதுதான் விஷயம், வேற ஒன்றுமே இல்லை. சரியா? அப்ப இங்க பாருங்க, முதலாவது 12, 11. அப்ப நான் கண்ணாடி பிம்பமா பார்த்தோம்டா 11, ரைட்? இங்கால சாரி, ஓ சரியா, இந்த ஒன்று இங்கால வரும், இந்த ஒன்று இங்கால வரும், இது இங்கால வரும், இங்கால வரும். ரைட்? அப்ப இது சரியான இங்க உருவமாக இருக்க போது ஏயும் டியும் ஒரே மாதிரி இருக்க போகுது இல்லையா? ஏயும் டியும் ஒரே மாதிரி இருக்கு. அதே மாதிரி அடுத்ததை பார்ப்போம். ரைட்? ஏயும் டியும் ஒரே மாதிரி. இனி இங்க பாருங்க, என்னடா இது ஒரே குழப்பம். சரி, இவரை நாங்கள் கண்ணாடி பிம்பத்துல பார்ப்போம். இவர் இங்கால வருவார், ரைட்? இவர் இறுதியா வருவார், இவர் அடுத்தது 2ஆவதா வருவார், இவர் 3ஆவதா வருவார். சாரி, நாங்கள் இங்கே போவோம். இவர் முதலாவதா, அதாவது 2ஆ வருவார். ஏன்னா இவர் 5ஆ இருக்கிறவர் 2ஆ வருவார், இவர் இங்கால 2ஆவதா வருவார், பிறகு குற்று வரும், பிறகு இவர் 3ஆவதா வருவார், இந்த 4ஆவதா வருவார். அப்ப சியும் ஈயும் ஒரே இதா இருக்கப்போ, கண்ணாடி பிம்பமா இருக்கப்போ. அப்ப இங்க வேறுபடுறது பியா இருப்பார். வேறுபடுறது என்னவா இருக்கு? பியாக இருக்கு. சரியா? கிட்டத்தட்ட கண்ணாடி பிம்பம், ஒரு 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 நேரத்தினுடைய கண்ணாடி பிம்பம் இன்னொன்று பிரதிபலிப்பா இருக்கு. டான்ஷி. டான்ஷி. X, Y எனும் கோள்கள் இரண்டு இந்த கேள்வி அவதானமா பாருங்க. சூரியனை மையமாக கொண்டு வலஞ்சுழியாக சுற்றி வருகின்றன. X கோளானது சூரியனை சுற்றி வர 20 வருடங்கள் தேவை. Y கோளானது சூரியனை சுற்றி வர 10 வருடங்கள் தேவை. X, Y, சூரியன் ஆகியன ஒரே நேர்கோட்டில் அமைந்துள்ளன. அவை மீண்டும் ஒரே நேர்கோட்டில் அமைவதற்கு தேவையான காலம் எவ்வளவு? 10 வருடங்கள். XY என்ற கோள் ரெண்டும் சூரியனை மையமா கொண்டு சுத்தி வருது வலஞ்சுழியாக. பாருங்க, வலஞ்சுழியாக இந்த பக்கம் தான் சுத்த போகுது. ரைட் ரைட், வலஞ்சுழியாக சுற்றி வருதாம். எக்ஸ் கோளானது சூரியனை சுற்றி வர 20 வருடங்கள் தேவை. அப்ப எக்ஸ் கோள் வந்து 20 வருஷம் தேவை இங்க இருந்து திருப்பி அதே இடத்துக்கு வாரதுக்கு. வைகோளானது சூரியனை சுற்றி வர 10 வருடங்கள் தேவை. அப்ப அவர் இந்த இடத்துல இருந்து திருப்பி அதே இடத்துக்கு வாரதுக்கு 10 வருஷம் தேவை. இப்ப கேள்வி, எக்ஸ் வை ஆகியன ஒரே நேர்கோட்டில் அமைந்துள்ளன. அவை மீண்டும் ஒரே நேர்கோட்டில் வர்றதுக்கு தேவையான காலம் இவ்வளவு. பாருங்க, இப்ப 5 வருஷம் நடக்க போதுன்னா 5 வருஷத்துல எக்ஸ் வை எங்க வந்துடுவார், வை இங்க வந்துடுவார். அப்படித்தானே? சரியா? ஓ, 10 வருஷம் என்றாவா? 10 வருஷம் என்றா என்ன நடக்க போகுது? வைக்கு வந்து சூரியனை சுத்தி வாரதுக்கே 10 வருஷம் தேவை. அப்ப வை 10 வருஷத்துல இங்க வந்துடுவார், தண்ட இடத்துக்கு திருப்பி வந்துடுவார். ஆனா எக்ஸ் என்ன செய்வார்? இங்க இருந்து இங்க நோக்கி வருவார், இங்க நிற்பார். ஏன்? அவருக்கு 20 வருஷம் தேவை ஃபுல்லா சுத்தி வாரதுக்கு. அப்ப 10 வருஷத்துல என்ன செய்வார்? இங்க இருந்து இந்த இடத்துக்கு வருவார், இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு வருவார். அதே மாதிரி இன்னொன்றையும் கவனியுங்க. 15 வருஷத்துக்கு பிறகு என்ன நடக்கும்? எக்ஸ் வந்து இங்க இருந்து 5 வருஷம், 10 வருஷம், 15 வருஷம் இங்க வந்துடுவார். வை என்ன செய்வார்? இங்க இருந்து 10 வருஷத்துல திருப்பி சுத்தி வந்து பிறகு திருப்பி அரவாசியும் வந்துடுவார். மூன்றாவது 5 3 அமைவையும் வடிவா கவனியுங்க. 5 வருஷத்துல என்ன நடக்கும்?
y என்றவர் இங்க வந்துருவார். ரைட், ஏன் அவருக்கு 10 வருஷம் தான் ஃபுல்லா சுத்தி வர தேவை. x என்றவர் என்ன செய்வார்? இங்க நிற்பார். அப்ப 3 அமைவையும் படிவா கவனியும். அப்ப இங்க 3 அமைவிலையும் 10 வருடங்கள்ல தான் பிள்ளைகள் y என்றவர் இங்கே இருந்து ஒரு ரவுண்ட் சுத்தி வந்து இங்க நின்றாலும் x என்றவர் இங்க இருந்து இங்க வந்து நிற்பார். அப்ப இதுக்கும் ஒரு நேர்கோடு தான் பிள்ளைகள். இங்க இருந்து நான் நேர்கோடு இங்க கீறலாம். ரைட், y வந்து அதே இடத்துல இருக்கேங்க, திருப்பி ஒரு ரவுண்ட் அடிச்சு இங்க வந்து நிற்க x அரைவாசி தூரம் இங்க வந்து x இங்க நிற்பார். அப்ப இதுக்கும் ஒரே நேர்கோடு பிள்ளைகள். எனவே 10 வருடங்கள் என்பது மிகச் சரியானது. அடுத்த கேள்வி. பரோன் பரோன் சார் என்னை கேட்டுட்டீங்க. கேட்டுட்டேனா? ஓகே, அனுஷ்கா அனுஷ்கா சார், எஸ். தீபாவின் வயது அவளது மூத்த மகனின் வயதின் 2 மடங்காகும். 5 வருடங்களுக்கு முன்னர் தீபாவின் வயது அவளது இளைய மகனின் வயதின் 3 மடங்காக இருந்தது. மூத்த மகனின் வயதிற்கும் இளைய மகனின் வயதிற்கும் இடையிலான வித்தியாசம் 5 வருடங்கள் எனில் மூத்த மகனின் தற்போதைய வயது எது? சார், 20 வருடங்கள். தீபாண்ட வயது அவளின் மூத்த மகனின் வயதின் 2 மடங்காகும். அப்ப தீபாவை விட தீபாவின் வயது அவனுடைய மூத்த மகன் வயதுன்ற 2 மடங்கு. அதாவது மூத்த மகனுக்கு 1 வயசுண்டா தீபாவுக்கு 2 வயசா இருக்கும். அதாவது மடங்க சொல்லுது. 5 வருடங்களுக்கு முன்னர், 5 வருஷத்துக்கு முன்னர் தீபாவின் வயது அவளது இளைய மகனின் வயதின் 3 மடங்காக இருந்தது. இப்ப 5 வருடங்களுக்கு முன்னரா, 5 வருடங்களுக்கு முன்னர் தீபாண்ட வயது இளைய மகனின் வயதின் அவளது இளைய மகனின் வயதின் 3 மடங்கு. இளைய மகன் வயசு 1 தீபாட வயசு 3 இருக்கும். 5 வருடங்களுக்கு முன்னர். இது எங்களுக்கு தந்த தரவு. மூத்த மகனின் வயதிற்கும் இளைய மகனின் வயதிற்கும் இடையிலான வித்தியாசம் 5. சரியா? இப்ப கேள்வி, மூத்த மகனின் தற்போதைய வயது யார்? அப்ப எங்களுக்கு ஆரம்பத்தில தந்தது தற்போதைய வயதை பற்றித்தான் எங்களுக்கு கதைச்சிருக்கணும். ஆரம்பத்தில் எங்களுக்கு தற்போதைய வயதை பற்றித்தான் கதைச்சிருக்கணும். அப்ப மூத்த மகனின் தற்போதைய வயது 20 வருடங்களாக இருந்தா தீபாண்ட வயது தற்போதைய வயது 40 இருக்கும். அப்ப 5 வருடங்களுக்கு முன்னர் தீபாக்கு 35 வயசா இருக்கிற நேரம் இளைய மகன் வயசு 3 மடங்கா இருக்குமா? நோ, அது வாய்ப்பில்லை. 35 3ஆல வகுக்க முடியாது. அப்ப 20 என்பது பிழை. சரியா? இனி அடுத்ததை பார்ப்போம். மூத்த மகன் வயது தற்போதைய வயது கேட்டிருக்கிறோம். மூத்த மகன் வயது 25 இருந்தால் தீபாவினுடைய வயது 50. மூத்த மகனுடைய வயது 25 இருந்தால் தீபாவுடைய வயது 50. 5 வருடத்துக்கு முன்னம் தீபாட வயசு 45 இருந்திருக்கும். அப்ப இளைய மகண்ட வயதத்தின 3 மடங்குள்ள தீபாவுக்கு இளைய மகண்ட வயது 15 இருந்திருக்கு. எங்களுக்கு இன்னொரு தரவு தந்திருக்கணும். ரைட், மூத்த மகன் வயதிற்கும் இளைய மகனின் வயதிற்கும் இடையிலான வித்தியாசம் 5 வருஷம். ரைட், இது எப்ப சொல்லிடும் எங்களுக்கு? இது 5 வருடங்களுக்கு முன்னே கதை. அப்ப 5 வருடங்களுக்கு முன்னம் இளைய மகன் வயது 15 இப்ப இளைய மகன் வயதத்தின 20 இருக்கு. அப்ப 2 பேருக்கும் இடையில இருக்கிற வித்தியாசம் வயது 5 வயது வித்தியாசம். மிகச்சரியான விடை 2வது விடை. அப்ப நாங்கள் விடையில இருந்து எங்களுக்கு இந்த கேள்விக்கான விடையை ஈஸியா எடுக்கலாம். சரியா?
நினைக்கிறேன் உங்களுக்கு விளங்கப்படுத்தினால்தான் லோங்கா இருக்கு. நீங்க செய்ய போயிங்க ஒரு 45 செகண்ட் வடிவாக்கானது இந்த கேள்விக்கு விடுகிறது. சரியா? ரைட். ஓகே. அடுத்த கேள்வி. பேசாயி ஆயிஷா படத்தை நித்திரல கூட அலமுங்க. பெட்ல இருந்து படிச்சா இதான் பிரச்சனை. நிவேதா மத்தியாலத்திற்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் பாடசாலை பேருந்தில் பயணித்தாள். அவளது வீட்டிலிருந்து பாடசாலைக்கான தூரம் 8 கிலோமீட்டர் எனில் அவள் பாடசாலைக்கு செல்ல எடுக்கும் நேரம் அவ்வளவு. முடிய சொல்லுங்க. நீங்க போட்டோ சொல்லுங்க. 3 நிமிடங்களா? சரி, 3வது விடையா? சரி பார்க்கலாம். 40 கிலோமீட்டர் வேகத்துல செல்லும் பாடசாலை பேருந்துல போறா. 40 கிலோமீட்டர் வேகம் என்றா என்ன கருத்து? 1 மணி நேரத்துல பயணம் செய்கின்ற தூரம். அதாவது 60 நிமிடங்கள்ல அவன் 40 கிலோமீட்டர் போவான். 60 நிமிடங்கள்ல 40 கிலோமீட்டர் போவான். அப்ப 8 கிலோமீட்டர் போவோம். எத்தனை மடங்கு? 5 மடங்கு. வேற அப்ப 8 கிலோமீட்டர் போகணும். இதுண்ட 5 மடங்கு தூரம் போக 60 நிமிஷம் தேவை. அப்ப இது எத்தனை மடங்காக இருக்க போது பிள்ளைகள்? 5 மடங்கு. அப்ப 5ஆல வகுக்கும். அப்ப 60 நாங்கள் 5ஆல வகுத்தோம்டா 12 நிமிடங்களடா. 12 நிமிடம். இது கொஞ்சம் நேரம் மட்டுமட்டா இருக்கிறதால நான் உங்களுக்கு அங்கால் விடைகளை சொல்லிக் கொண்டு போகலாம்னு நினைக்கிறேன். அங்கால் எல்லாம் கொஞ்சம் ஈஸியான கேள்வியாம்பலே. ஏபி ஆகியன இரு கூடைகளில் பழங்கள் உள்ளன. ஏ கூடையிலும் பார்க்க பி கூடையில் 2 மடங்கு பழங்கள் உள்ளன. ஏ கூடையிலிருந்து அரைவாசி பழங்களை பி கூடையிலும் பி கூடையிலிருந்து அரைவாசி பழங்களை ஏ கூடையிலும் மாற்றிவிட்ட பின்னர் ஏ விட பி கூடையில் உள்ள பழத்தை பற்றி கேட்கிறேன். ஒரு எண்ணிக்கை இந்த ரேல நான் தான் எண்ணிக்கை போட போறேன். ரைட். ஏபி ஏ கூடையிலும் பார்க்க பி கூடையில் 2 மடங்கு பழங்கள் இருக்கு. ஏல 10 இருக்கு. ஏ கூடையிலும் பார்க்க பி கூடையில் 2 மடங்கு பழங்கள். பி கூடையில 20. இப்ப நான் என்ன செய்ய போறேன்? ஏ கூடையில இருந்து அரைவாசி பழத்தை பி கூடைக்கு போட போறேன். அரைவாசி பழத்தை பி கூடைக்கு போட்டா 5. பி கூடையில் இருக்கிற பழத்தை அரைவாசி பழத்தை ஏ கூடைக்கு போட போறேன். 20ல இருந்து 10. சரியா? அப்ப இங்க 5 கொடுத்தேன்னா மிச்சம் 5 இருக்கும். இங்க 10 கொடுத்தேன்னா மிச்சம் 10 இருக்கும். பாருங்க, இங்கேயும் 15 இங்கேயும் 15 சமனானது. எல்லாமே அறிவுறுத்தலை பின்பற்றலாம். மேலே ஏபிசி ஆகிய கம்பி துண்டுகள் 3 தரப்பட்டுள்ளன. சி கம்பி துண்டின் 2 மடங்கு நீளம் ஏ கம்பி துண்டு ஆகும். அப்ப இத மாதிரி 2 மடங்கு இதண்டா இதனுடைய அரைவாசி நீளம் இதுவாக இருக்கு. அப்ப இது 18 சென்டிமீட்டரா இருந்தா இது 9 சென்டிமீட்டராக இருக்கு. கம்பி துண்டுகள் 3ம் ஒன்றன் மீது ஒன்று 3 சென்டிமீட்டர் வைத்து ஒட்டப்பட்டது. கொஞ்சம் பாருங்க, பிஏபிடி கதைக்கல. ஏபிசி ஆகிய கம்பி துண்டுகள் 3 தரப்பட்டுள்ளன. சி கம்பி துண்டின் 2 மடங்கு நீளம் ஏ கம்பி துண்டாகும். ஏ கம்பி துண்டின் 2 மடங்கு பி கம்பி துண்டாகும். அப்ப இது 2 மடங்கு பி. அப்ப 36 சென்டிமீட்டர். அப்ப கம்பி துண்டு ஒன்றோடி ஒன்று 3 சென்டிமீட்டர் ஒட்டப்படுது. அப்ப இங்க 3 சென்டிமீட்டர், இங்க 3 சென்டிமீட்டர். மொத்த நீளம் எவ்வளவு? 18 சென்டிமீட்டர், 36 சென்டிமீட்டர், 9 சென்டிமீட்டர். கூட்ட போறோம். 9 மாறும் 15 3 23 1 3 4 3 4 10 6 63 சென்டிமீட்டர் நீளமான கம்பி துண்டு வரணும். இதுல 3 சென்டிமீட்டர் மேல வச்சு ஒட்ட போறேன். அப்ப 6 சென்டிமீட்டர் குறைய போகுது. அப்ப 57 சென்டிமீட்டர் கம்பி நீளமாக இருக்கும். எனக்கு ஃபைனலா இறுதியாக கையில கிடைக்கிற கம்பி துண்டினுடைய அடுத்தது பிள்ளைகள் தரப்பட்ட அம்புக்குறி வார திசையில நாங்கள் பார்க்க போறோம். பிள்ளைகள் பார்க்க எங்களுக்கு என்னதான் குட்டிகளா இருந்தாலும் மேலிருந்து பார்க்க எங்களுக்கு ஒரே தட்டையான விளிம்பாகத்தான் தெரியும். அப்ப பாருங்க பிள்ளைகள், இந்த 2 கோடு 2 2 2 நேரா தெரிய போது. அப்ப இப்படி ஒரு செவ்வக மண்டங்களுக்கு வரும். இனி இது நிலத்தை பாருங்க, இதுக்கு அங்கால 1 2 1 2. அப்ப 2வது விட மிகச்சரியான விடையாக இருக்கும்.
ABC எனும் 3 மாணவர்கள் சமபக்க முக்கோணி வடிவில் அமைந்த பூங்காவின் மூலைகள் நிற்கின்றனர். இவர்கள் 3 பேரும் தமது நிலைகளில் 15 சென்டிமீட்டர் தூரம் நடந்து சென்று நிற்கின்றார்கள். அப்ப எல்லா அம்புக்குறியும் காட்டப்படுது. A 15 மீட்டர் இங்கால போறாராம். அப்ப A இங்க 10 மீட்டர் நடந்து, இங்க 5 மீட்டர் நடந்து, இங்க வந்து A நிக்க போறார். C என்ன செய்ய போற? இங்க இருந்து இங்கால் பக்கம் நடக்க போறார். இங்க 10 மீட்டர், இங்க 5 மீட்டர், இங்க நிக்க போறார் C. B இந்த பக்கம் நடக்க போறார் 10 மீட்டர், 5 மீட்டர், இங்க நிக்க போறார் B. இப்ப கேட்கப்பட்ட கேள்வி சரியான கூற்று. A மாணவன் C எனும் மாணவனுக்கு கிழக்கு திசையில் உள்ளார். பாப்பமா, A மாணவனா C மாணவனுக்கு கிழக்கு திசையிலேயா நிற்கிறார்? இல்ல. C எனும் மாணவன் B எனும் மாணவனுக்கு மேற்கு திசையில் இருக்கிறார். C மாணவன் Bக்கு மேற்கு திசையிலேயா நிற்கிறார்? நோ. B மாணவன் C மாணவனுக்கு மேற்கு திசையில நிற்கிறார். பாருங்க. அப்ப மூன்றாவது விடை மிகச்சரியான. நான் என்னிடம் உள்ள 19 பந்துகளில் 7 பந்துகளை எனது தங்கியிடம் கொடுத்தால் இருவரிடம் உள்ள பந்துகளின் எண்ணிக்கை சமனாக இருக்கும். அப்ப நான் என்னட்ட இருக்கிற 19 பந்தில 7 பந்த கொடுக்கிறேன். கொடுத்தா என்னட்ட 12 பந்து வந்துடும். அப்ப தங்கச்சிட்டையும் 12 வந்திருக்கா. எப்படி வந்தது? நான் கொடுத்த 7 பந்த அவ கூட்டினதால. அப்ப எப்படி கூட்டியிருப்பா? 5 தன்னட்ட இருந்த 5ஓட 7 கூட்டியிருப்பா. ஆனால் தங்கையிடம் உள்ள பந்துகளில் ஒரு பங்கை நான் வாங்கினால் தங்கையிடம் உள்ள பந்துகளின் 5 மடங்கை நான் கொண்டிருப்பேன். எஸ். அப்ப அவ 5 வச்சிருந்தவா, நான் 19 வச்சிருந்த. நான் வாங்கினேன்டா எனக்கு 20 பந்து கிடைச்சிடும். அவக்கு 4 பந்து தான் இருக்கும். அப்ப அவன் 5 மடங்கு பந்து நான் வச்சிருப்பேன். அப்ப தங்கை ஆரம்பத்தில் வைத்திருந்த பந்து 5. இதெல்லாம் சின்ன சின்ன கேள்விகள் இல்லையா, குழந்தை பிள்ளை கேள்விகள். அறிவுறுத்தலை சரியா பாவிச்சு விடையெழுதம் என்ற மிக இலகுவான கேள்வி. A எனும் இடத்திலிருந்து பயணத்தை ஆரம்பித்த சுரேஷ் F எனும் இடத்தில் முடிக்கிறார். F எனும் இடத்திலிருந்து பயணத்தை ஆரம்பித்த சிவா F எனும் இடத்தில் பயணத்தை முடிக்கிறார். C எனும் இடத்திலிருந்து பயணத்தை ஆரம்பித்த சிவா F எனும் இடத்தில் முடிக்கிறார். இவர்கள் இருவரும் தமது பயணத்தின் போது முதலில் அவதானித்த வீதி குறியீடுகளில் உள்ள விடிய தெரிவு செய்தார். அப்ப A என்ற பயணத்தில் இங்க ஆரம்பிக்கிறார், F என்ற இடத்துல பயணத்தை முடிக்கிறார். அப்ப இவர் நேரா போயிக வலப்பக்கம் திரும்புக. வலக்கம் திருப்பல் முன்னால் இவருக்கு வரப்போகுது. அப்ப இந்த குறியீடு கட்டாயமா முதலாவது ஆளுக்கு வரும். இரண்டாவது ஆள் என்ன செய்யறார்? C என்றதில இருந்து தொடங்கினவர் F முடிக்கிறார். அப்ப இந்த இடத்தில பிள்ளைகள் என்ன வரப்போதுண்டா? சுற்றுவட்டம். பாருங்க, நடுவில வட்டம் போட்டு கிடக்கு. எங்களுக்கு நடுவில வட்டம் போடையில என்று சொன்னால் இந்த விட சரி. இங்க எங்களுக்கு நடுவில ஒரு வட்டம் ஒன்று போட்டு கிடக்கு. அப்ப சுற்றுவட்டமடா. அப்ப சுற்றுவட்டம் முன்னால். இந்த நடுவில இந்த வட்டம் இருந்ததாலதான் சுற்றுவட்டம். இல்லைன்னா நான் குறுக்கு சரியா? அடுத்த கேள்வி. இந்த ஒரு இயந்திரம் ஒன்று 78 என்பதை இவ்வாறு காட்டுவதற்கு 10 கோடுகள் தேவைப்பட்டன. பாப்பம், 1 கோடு, 2 கோடு, 3 கோடு, 4, 5, 6, 7, 8, 9, 10 கோடு தேவைப்பட்டிருக்கு. சரி, அப்ப கவனிக்கோணும். இந்த பக்கம் பார கோடு நேரா வருது, இந்த பக்கம் பார கோட்டுக்கு எங்களுக்கு 2 தேவைப்படுது. சரி, அப்ப 395 என்பதை காட்ட தேவையான கோடுகள் எத்தனை? அப்ப 300க்கு இப்படி வரும். வடிவா கவனிப்போம். இந்த பக்கம் வரும், இதுல 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 இதுல. அப்ப 3க்கு எத்தனை? 3க்கு 1, 2, 3, 4, 5.
95, ரைட்? 90க்கு இங்க 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 5, இங்க 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 இங்க, இப்படிதான் பரப்பு. இதுதானே இந்த இலக்கம். நீங்க இந்த விளவத்தையும் இந்த இடத்துல கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்? 3க்கு இது ரெண்டையும் வெட்டுங்க. பாருங்க 1 2 3 4 5. இனி 9க்கு என்னத்தை வெட்டலாம்? 9க்கு இதை வெட்டுங்க. 1 2 3 4 5 6. திருப்பி 5க்கு என்னத்தை வெட்டலாம்? 5க்கு இதை வெட்டுங்க. இந்த ரெண்டையும் வெட்டுங்க. அப்ப இந்த எழுத்தை வச்சு கொண்டே எத்தனை கோடுகள் வேணும் என்றதை நான் ஈஸியா கண்டுபிடிக்கலாம். பாருங்க பிள்ளைகள், 1 2 3 4 5 6. 1 2 3 4 5. அப்ப 5 5 10 6 16 கோடுகள் எனக்கு தேவை. அந்த விடையை நான் இலகுவா இந்த எழுத்தை வச்சுக்கொண்டு ஈஸியா கண்டுபிடிக்கலாம். இதுதான் ஸ்மார்ட் வேர்ட். சரியா? இது தெரிந்தானே? படிப்பிக்கே நிறைய பேருக்கு தலை சுத்தின கேள்வி. பெட்டி ஒன்றில் 60 சவர்க்கார கட்டிகளை அல்லது 12 பால்மா பெட்டிகளை வைப்பதற்கு இட வசதி இருக்கு. ஒன்றில் ஒரு பெட்டி இருக்கு. இந்த பெட்டிக்கு நீங்க 60 சவர்க்காரத்தை வைக்கலாம். அந்த 60 சவர்க்காரம் வைக்கக்கூடிய இடத்துல 12 பால்மா பெட்டியை வைக்கலாம். இதுதான் விஷயம். அப்ப 8 பால்மா பெட்டிகளை வைக்க 8 பால்மா பெட்டிகளோட எத்தனை சவர்க்கார பெட்டியை வைக்கலாமா? அப்ப எனக்கு வடிவா விளங்கணும். 60 சவர்க்கார பெட்டி வைக்கக்கூடிய இடத்துல 12 பால்மா பெட்டி வைக்கலாம். அப்ப நான் 8 பால்மா பெட்டி வைக்க எத்தனை சவர்க்கார வைக்கக்கூடிய இடத்தை எடுத்துட்டேன்றதை நான் இங்க கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? இங்க 12 வெட்டலாம் பிள்ளைகள். வெட்டினா ஒரு பால்மா பெட்டி வைக்கக்கூடிய இடத்துல 5 சவர்க்கார பெட்டிகளை வைக்கலாம். இதுதான் விஷயம். 12 பால்மா பெட்டி வைக்கக்கூடிய இடத்துல 60 சவர்க்கார கட்டிகளை வைக்கலாம் என்றா ஒரு பால்மா பெட்டியை நான் வைக்கிறதால 5 சவர்க்கார பெட்டியை நான் வைக்கலாம போகுது. இப்ப நான் 8 பால்மா பெட்டியை வைக்கிறேன். அப்ப 8 மடங்கு 40 சவர்க்கார கட்டிகளை என்னால வைக்கலாம போயிடும். அப்ப மொத்தம் 60 சவர்க்காரம் வைக்கணும். அதுல 8 பால்மா பெட்டியை நான் வச்சுட்டேன். அந்த 8 பால்மா பெட்டி 40 சவர்க்கார பெட்டிகள் வைக்கக்கூடிய இடத்தை எடுத்து போட்டது. அப்ப இன்னும் 20 சவர்க்கார பெட்டிகளை நான் வைக்கலாம். 20 சவர்க்கார கட்டிகளை நான் இன்னும் வைக்கலாம். சரியா? 3 கம்பளங்களுக்கு இடையில் 7 கொடிகள் உள்ளன. சிம்பிள். 1 2 3. அப்ப 3 கம்பங்களுக்கு இடையில 7 கொடி இருக்குதுண்டா என்ன கருத்துண்டா? 2 இடைவெளிக்கு 7 கொடி. 2 இடைவெளிக்கு 7 கொடி. சரிதானே? அப்ப 21 கம்பங்கள் இருக்குண்டா 21 கம்பத்துக்கு இடையில எத்தனை இடைவெளி இருக்கும்? 20 இடைவெளி இருக்கு. 2 இடைவெளிக்கு 7 கொடி என்றா 20 இடைவெளிக்கு 10 மடங்கு 70 கொடிகள். இதெல்லாம் பிரிச்செல்லாம் பார்க்கலாம். மடங்குகள் அடிப்படையில மடங்குகள் அடிப்படையில நாங்கள் அருகில் காணப்படும் முக்கோண வடிவாட்டையிலிருந்து சுற்றியுள்ள நீளம் 9 சென்டிமீட்டரை கொண்ட 3 பக்கமும் சம அளவான முக்கோணிகள் எத்தனை வெட்டி எடுக்க முடியும்? இப்ப நாங்க என்ன செய்வோம்டா, சுற்றியுள்ள நீளம் 9 சென்டிமீட்டரை கொண்ட முக்கோணங்கள் தேவை என்றா அந்த முக்கோணினுடைய ஒரு பக்க நீளம் 3 சென்டிமீட்டராக இருக்கு. அப்ப நான் என்ன செய்ய போறேன்? இந்த முக்கோணியை அப்படியே பிரிக்க போறேன். இது 12 சென்டிமீட்டர் இல்ல. ஒவ்வொரு பக்க நீளம் 3 சென்டிமீட்டரை கொண்ட முக்கோணங்களாக நாங்கள் பிரிப்போம். சரியா? இந்த பக்கம் வேண்டாமா? இப்படி பிரிப்போம். ஓகே.
அந்த பக்கம் வேண்டாம், அப்புறம் குழப்பமா போய். குழப்பம் வந்துருக்கு. வா, சரியா பிள்ளைகள்? மொத்தம் 1 3 5 7 7 5 12 12 3 15 16 முக்கோணங்களா? 12 15 16 முக்கோணங்கள். சரியா? மொத்தம் 16 முக்கோணங்கள் எங்களால உருவாக்க முடியும். சரியா? அதிலேயே கீறி பார்த்தோம்னா விடவர் மொத்தம் 16 முக்கோணங்கள். ABCDE ஆகிய பாத்திரத்தில் வெவ்வேறு அளவுடையதாக நீர் இடப்பட்டுள்ள விதம் தரப்பட்டிருக்கு. பாத்திரங்களில் உள்ள நீரின் அளவு அதிகரிக்கும் ஒழுங்குக்கேற்ப இருப்பதற்கு செய்ய வேண்டிய சரியான மாற்றம் என்னவா? அப்ப எல்லா பாத்திரமும் குறைஞ்சதிலிருந்து கூடின வரைக்கும் ஒழுங்கா இருக்கணுமா? அப்ப இருங்கிறதுக்கு என்ன செய்யலாமாம்? பாத்திரம் B-யிலிருந்து A-னுள் 100 மில்லிலிட்டரையும் D-னுள் 200 மில்லிலிட்டரையும் இடவும். பாப்பா, பாத்திரம் B இங்க இருக்கு. இந்த பாத்திரம் B-ல இருந்து 100 மில்லிலிட்டரை D-க்குள்ள விடுவோம். 100 மில்லிலிட்டரை D-க்குள்ள விட்டோம்னா D-க்கு வந்து இதுல D-ல முதல்ல எத்தனை இருக்குன்னு பாப்போம்னா, இதுல 100 மில்லிலிட்டர் இருக்கு, இதுல 500 மில்லிலிட்டர் இருக்கு, இதுல 100 200 300 மில்லிலிட்டர் இருக்கு, இதுல 200 மில்லிலிட்டர் இருக்கு, இதுல 400 மில்லிலிட்டர் இருக்கு. எனக்கு தேவை பாத்திரம் குறைஞ்சதுல இருந்து பாத்திரம் கூடின வரைக்கும் போகும். அதாவது குறைஞ்ச அளவில இருந்து கூடின அளவுக்கு போகும். பாத்திரம் A-ல இருந்து நான் என்ன செய்ய போறேன்? B-ல இருந்து A-க்கு 100 விட போறேன். 100 விட்டேன்டா 200 வந்துடும். ரைட்? அதே மாதிரி D-க்குள்ள 200 விட்டேன்டா, ABCD D-க்குள்ள 200 விட்டேன்டா இங்க 400 வந்துடும். அப்ப B-ல என்ன நடக்கும்? மொத்தம் 300 குறைய போகுது. அப்ப 200 வந்து. சரியா? சரியா? இல்ல. ஏன்னா 200 200 300 400 400 வரப்போகுது. சோ ரோ. ரெண்டாவது பாத்திரம் B-ல இருந்து, அதே பாத்திரம் B-ல இருந்து D-க்குள்ள 200 மில்லிலிட்டர் விட போறோம். பாத்திரம் B இங்க இருக்கு. B-ல இருந்து D-க்குள்ள 200 விட்டோம்னா 400. அதே மாதிரி E-க்குள்ள 100 விட போறோம், விட்டோம்னா 500. சரியான பாப்போம். இப்ப இதுக்குள்ள எத்தனை நிற்க போகுது? 300 கழிஞ்சுதண்டா மிச்சம் 200. 100 200 300 400 500. எனவே சரியான விடை இரண்டாவது. உங்க குழந்தைங்க 1 தொடக்கம் ஓயல் வரையான தரத்துல கல்வி கற்றுக் கொண்டிருப்பவங்களா? இலங்கையிலேயே தமிழ் மொழி மற்றும் ஆங்கில மொழி மூலமா உயர் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி ஒவ்வொரு பாடத்திற்கும் ஒவ்வொரு நிபுணத்துவம் வாய்ந்த ஆசிரியர்களை நியமித்து பிரசன்டேஷன் அடிப்படையிலான வெற்றிகரமான ஆன்லைன் கற்பித்தலை எங்களோட புலமை வித்தகன் இன்ஸ்டிடியூட்டால வழங்கி வரோம். தரம் 5 புலமை பரிசில் பரீட்சைக்கான சரியான நெறிப்படுத்தலும் இதற்குள் அடங்கும். வீட்டிலிருந்தே ஜூம் ஊடாக தரமான கல்வியை பாதுகாப்பாக பெறக்கூடிய வகையில் எமது கற்பித்தலை வடிவமைத்துள்ளோம். ஸ்கிரீன்ல தெரிகிற அந்த இலக்கத்தை தொடர்பு கொள்வதன் மூலமா இது தொடர்பான மேலதிக தகவல்களை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும்.